ஓம் சாந்தி. 10/6/2016 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நினைவின் மூலம் ஆத்மாவில் இருக்கிற அசுத்தங்களை நீக்கிக்கிட்டே போங்க. ஆத்மா முற்றிலும் தூய்மை ஆகும் பொழுதுதான் ஆத்மாவின் வீடான பரந்தாமத்துக்கு போக முடியும். ஸோ போய் தான் ஆகணும், ஆனா தூய்மை ஆகல அப்படின்னா தண்டனை அனுபவிச்சு போகும். ஸோ போய் ஆகணும்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தூய்மை ஆகிறது தானே பெட்டர். அதனால தூய்மை ஆகிறதுக்கு ஒரே வழி என்னது? பாபாவுடைய நினைவு. ஸோ சாதாரண நேரம் உங்களுக்கு நீங்களே சார்ட் வச்சுட்டே இருங்க. பாபா அதாவது நேரத்தின் மகத்துவம்னு போன வாரம் ஒரு வரதானத்தில் சொல்லியிருந்தார்ல, எந்த குழந்தை இந்த சங்கமயுகத்துடைய ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் கவனம் வைக்கிறதோ ஆட்டோமேட்டிக்கா பொக்கிஷம் சேமிப்பு ஆகிட்டே இருக்குன்றார். அதே மாதிரி ஒவ்வொரு வினாடியும் பாபாவுடைய நினைவு அதுல கவனம் வைக்க வைக்க அசுத்தம் நீங்கிக்கிட்டே இருக்கும். பொக்கிஷம் ஒரு பக்கம் ஏறுது, இன்னொரு பக்கம் ஆத்மாவும் தூய்மையாகுது. கேள்வி: இந்த கடைசி பிறவில தந்தையுடைய எந்த கட்டளையை கடைபிடிப்பதில் தான் குழந்தைங்களுக்கு நன்மை இருக்குது? இதுதான் இந்த கலியுகத்துல இருக்கிற கடைசி பிறவி. அதுவும் நம்ம சங்கம யுகத்துல வந்திருக்கிறோம். சரி, இதுல சங்கம யுகத்துல பாபா சொல்ற ஒரே ஒரு கட்டளை ஃபாலோ பண்றதுல தான் நன்மையே இருக்குது. அது என்னன்னா, இனிமையான குழந்தைகளே, இந்த கடைசி பிறவில தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை எடுத்துக்கோங்க. புத்திய வெளியில அலைய விடாதீங்க. விஷத்தை விட்டுட்டு அமிர்தம் பருகுங்கள். இந்த கடைசி பிறவியிலேயே நீங்கள் 63 பிறவிகளின் பழக்கங்களை அழிக்கணும். அதனால இரவு பகலாக இதே முயற்சி செஞ்சு ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். இல்லையா? பவர்ஃபுல்லான கேள்வி இது. இப்படி சொல்லியிருக்காரு. சார், எதுல உங்களுக்கு நன்மை இருக்குது? முழு ஆஸ்தி இந்த ஒரு பிறவிதான் குழந்தை உனக்கு சான்ஸ், அதுக்கப்புறம் கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுக்கணும். அப்ப பாபாவை நினைச்சாதான் அதை எடுக்க முடியும். ஆனா பாபாவை நினைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது என்னது? புத்தி வெளியில அலையிறது. சோ வெளியே அலைய விடாத குழந்தை, கடைசி நேரத்துல அலட்சியமா இருந்துடாத. விஷத்தை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விஷ விகாரங்களை விட்டுட்டு அமிர்தத்தை பருகுங்கள். பாபாவுடைய இந்த ஞானத்தை கேளுங்க, ஞானத்தை உள்ள வாங்கிக்கோங்க. இந்த கடைசி பிறவில 63 ஜென்மத்தின் பழக்கத்தை இந்த ஒரே ஜென்மத்தில் நீங்க எரிச்சாகணும், அழிச்சாகணும். அதனால இரவு பகலா இதே முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இல்லையா? அப்ப பாபா குழந்தைங்களுக்கு விகார கனவு வர்றதுக்கான காரணம் என்னன்னா ஞாபகப்படுத்துறாரு, இன்னும் எவ்வளவு அழிக்கப்படாம இருக்கு. ஏன்னா கனவுகள் பல ஜென்மங்களின் பதிவுகள் வெளியே வருது இல்லையா? சோ இன்னும் அது அழியல. இப்பவும் இந்த விகார சார்ந்த சூழ்நிலை வந்தா நீ இப்படித்தான் நடந்துக்குவ அப்படின்ட்டு அது காட்டுது. சோ அதெல்லாம் அப்ப கனவுலையும் நீங்க பாபா குழந்தை முழிச்சுட்டு இருக்கும்போது எப்படி உங்களுடைய குணம் இருக்குதோ அதே மாதிரியே கனவுலையும் அதாவது பாபாவோட எஸ்டிமேட் படி நீங்க நடந்தீங்க கனவுலையும் அப்படின்னா முன்னேறி போயிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். சோ அதனால இந்த ஒரு பிறவியிலே இரவு பகலா இதே பயிற்சி பண்ணிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 24 தடவை, ஒரு தடவை ஃபரிஸ்டா ஸ்டேஜ்லயும் ஒரு தடவை ஆத்ம ஸ்டேஜ்லயும் மாறி மாறி 24 தடவை, ஒவ்வொரு தடவையும் குறைஞ்சது 10 நிமிஷம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அப்ப நீங்க ஏன்னா 24 தடவை தானே அப்படின்னு தோணும், ஆனா அது பண்ணும்பொழுதுதான் தெரியும். ஏன்னா கேப் விட்டு விட்டு பண்ண இந்த சாயங்காலம் 6 மணி ஆகியும் ஐயோ 12 தடவை தான் பண்ணிருக்கிறோமா, அப்ப அந்த டைம் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகப்படுத்துவீங்க அந்த வேகத்தை. அப்ப அதிகமாக பாபாவை நினைவு செய்ய செய்ய இந்த மாதிரி பயிற்சி பண்ண என்ன ஆகும்னா, தூங்கும்போது கூட இப்ப 20 தடவை தான் பண்ணிருக்கிறேன், இன்னும் 4 தடவை இருக்குதுன்னு போது சரி 10 நிமிஷமா தூங்குறதுக்குள்ள பண்ணிடலான்ட்டு படுத்துக்கிட்டே அதே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? தூக்கத்திலயுமே அந்த ஆத்மா அபிமான ஸ்திதி வரும் இல்லையா? சோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பயிற்சி. இதை மட்டும்தான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால பாபா சொல்றாரு, இரவு பகலா முயற்சி செஞ்சு ஆத்மா அபிமானே ஆகுங்க. ஏன்னா இதை விட்டா அதுக்கப்புறம் சான்ஸ் கிடையாது, கேம் முடிஞ்சிடும். சோ அதுக்கு முன்னாடி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆஸ்தி அடையுங்கன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. சாந்தி தாமம் ஓய்வு எடுக்கிற இடம் ஆத்மாக்களுக்கு. இந்த உலகத்துல எல்லாமே களைப்படைஞ்சு இருக்கிறாங்க இல்லையா? 84 பேர் நடிச்சு இந்த விகார உலகத்துல துக்கத்தை அனுபவிச்சு
சோர்ந்து போயிட்டாங்க. நாம நம்முடைய சுகதாமத்துக்கு போகணும்னு விரும்புறாங்க. யாருமே இந்த வீணா போன கலியுலகத்தை விரும்புறதே கிடையாது. சொர்க்கத்தை பார்க்கும்போது நரகத்துல உள்ளம் எப்படி ஈடுபடும்? பாபா சீக்கிரம் சொர்க்கத்தை உருவாக்குங்க, இந்த துக்கதாமத்துல இருந்து எங்களை அழிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தெரியுது, பாபா சொல்ல ஐயோ அப்படிப்பட்ட உலகம், திரும்புற பக்கமெல்லாம் நல்லவங்க, வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், அப்படி ஒரு அதீந்திரிய சுகத்துல மிதப்போம். இப்படி எல்லாம் பாபா தினம் தினம் சொர்க்கத்துடைய காட்சிகளை நம்ம கண்ணு முன்னாடி காட்ட காட்ட என்ன ஆயிடுது? இந்த நரகத்தின் மீது வெறுப்பு வருது. அதனால பாபா சொல்றோம், சீக்கிரம் அழிச்சிட்டு வாங்க பாபா, இந்த துக்கதாமத்துல இருந்து எங்களை அழிச்சிட்டு போங்க பாபா. இது சீச்சி உலகம், இது பேரு அசுர உலகம், நரகம் அப்படின்னு பாபாவும் நமக்கு புரிய வைக்கிறாரு. இது நல்ல வார்த்தையா என்ன? தெய்வீக உலகம் எப்படி இருக்குது, அசுர உலகம் எப்படி இருக்குது? இந்த அசுர உலகத்துல எல்லாருமே களைப்படைஞ்சிட்டாங்க, ஆனாலும் யாரும் திரும்பி போக முடியாது. தமோ பிரதானத்தின் கரை ஆத்மால பதிஞ்சு இருக்குது. அந்த கரை ஆத்மாவில இருந்து நீங்கணும், அப்பதான் போக முடியும். அதுக்காக தான் நீங்க இப்ப முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. யார் நல்ல முயற்சியாளர் குழந்தைங்களோ அவங்களுடைய மனநிலை கடைசியில நல்லதாக ஆகிடும் இல்லையா? சூப்பர். பைபிள்ல கூட இது இருக்கும். கடைசி நேரத்துல கர்த்தர் அதாவது ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. நல்ல பயிர்கள் களை பயிர்கள் பிரிச்சு எடுத்து நல்ல பயிர்களை விட்டுட்டு களை பயிர்களை கொளுத்திடுவாரு அப்படின்ற மாதிரி இப்பயும் அதான் சொல்றாரு. யாரு இப்ப நல்ல முயற்சி செய்றாங்களோ அவங்களுடைய நிலையே நல்லதாக கடைசியில இருக்கும். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்டே வருவாங்க, மற்றவங்க பரிணாமத்துல இருப்பாங்க. ஸோ ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் அது இல்லையா? பாபா கூட தான் இருக்கிறாங்க, பட் இருந்தாலும் சுகத்தை அனுபவிக்கிறது கிடையாது. இப்ப பாபா சொல்றாரு, இது அசுர உலகம் நரகம்னு சொல்றாரு. நரகன்றது நல்ல வார்த்தையா என்ன? இப்ப ஏன் உங்க புத்தி இங்க இருக்கணும்? ஏன்னா தெய்வீக உலகம் எப்படி இருக்குது அது கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன் உங்க புத்தி இங்க இருக்கிற நபர் மேல, மனிதர்கள் மேல, பொருட்கள் மேல அலையுது அப்படின்ட்டு சொல்றாரு. சோ இப்ப யார் தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுடைய மனநிலை தான் கடைசியில நல்லா இருக்கும். இந்த பழைய உலகம் அழிஞ்சிடும். இப்ப பாக்கி சிறிது காலம்தான் இருக்குது. எதுவரை தந்தை திரும்பி அழைச்சிட்டு போறதில்லையோ அதுவரை யாருமே திரும்பி போக முடியாது. பாருங்க, இந்த பழைய உலகம் அழிய போகுது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்குது, அதுக்குள்ள ஃபுல்லா காலி ஆயிடும். அப்ப எப்ப பாபா உங்களை திரும்பி அழிச்சிட்டு போற அந்த டைம் வரலையோ அதுவரை யாரும் தானாலும் போக முடியாது. உலகத்துல துக்கம் இருக்குது இல்லையா? வீட்டிலும் ஏதாவது துக்கம் இருக்கவே செய்யுது. பாபா இப்ப நம்மை துக்கத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறாருன்னு குழந்தைகளாகிய உங்களுடைய உள்ளத்துல இருக்குது. யார் நல்ல நிச்சய புத்தி உடையவர்களோ அவங்கதான் தந்தையின் நினைவை ஒரு பொழுதும் மறக்க மாட்டாங்க. அனைவரின் துக்கத்தையும் நீக்கக்கூடியவர்னு அவருதான் கூறப்படுகிறார். குழந்தைங்க தான் இதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பிறகு இவ்வளவு மனிதர்கள் எங்க உட்கார முடியும்? இப்படி நடக்கவே முடியாது. அதனால யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். நாடகத்துல இப்படி ஒரு யுக்தி படைக்கப்பட்டிருக்கு. இதுதான் சரியான முறையாகும். தண்டனை அடைந்தும் கூட சாந்தி தாமம் அதாவது தூய உலகத்துக்கு போவாங்க. ஆனா உயர்ந்த பதவி அடையிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? மற்றொன்று, தூய்மையாகாமல் யாரும் தூய்மையான உலகத்துக்கு போகவே முடியாது. இன்னாருடைய ஜோதி ஜோதியுடன் கலந்துடுச்சு திரும்பி போயிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் நடக்காத காரியம், நடக்க முடியாத காரியம். ஜோதியோட ஜோதியா வள்ளலார் கலந்தார், குருநானக் கலந்தார், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நாடகத்துடைய விதியே அது கிடையாதுன்றாரு. இங்க வந்தாங்கன்னா நடிச்சே ஆகணும். கடைசியில பாபா அழைச்சிட்டு போற வரைக்கும் இங்கதான் அவங்க மறுபிறவை எடுத்து நடிச்சாகணும். அப்ப நம்மள துக்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் பாபா வந்திருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பாபா சொல்றாரு, சூப்பரானது பாருங்க. பாபா உங்க நினைவு மறந்துடுதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு பாபா சொல்றாரு, சூப்பரா சொல்றாரு.
யாரு நல்ல நிச்சய புத்தி உடையவர்களாக இருக்கிறாங்களோ பாபா மேல அந்த அளவுக்கு நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்களுடைய புத்தியில பாபாவுடைய நினைவு ஒருபோதும் மறக்காதுன்றார். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல படுக்கும் பொழுதும் சரி, வீட்டிலே ஒரு பெஞ்சில் நீங்க படுத்தீங்கனாலும் சரி, கீழே விழுறது கிடையாது. தூக்கத்துல கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அண்ணாண்டு போனா ஊந்துருவோன்ட்டு நிச்சய புத்தி இருக்குது அந்த விஷயத்துல. அப்ப இறைவனை மேல அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இல்லாததுனால தான் மறந்து மறந்து போயிடுறாரு. அப்ப இவர் இவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுக்கிறாரு, இத ஃபாலோ பண்ணலன்னா பயங்கர தண்டனை அனுபவிக்கும். இதுல நிச்சய புத்தி இல்லாதவங்க தான் என்ன பண்றோம்? தவறான காரியத்தை செய்யறோம். தவறான காரியத்தை செய்யறதுக்கு காரணம் பாபாவுடைய நினைவு கட் ஆகுறது. அப்ப நிச்சய புத்தி இல்லாததுனாலதான் பாபாவுடைய நினைவும் மறக்கிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதான் பாபா சொல்றாரு, கோடியில சிலருக்கு தான் நிச்சய புத்தி இருக்குதுன்றார், ஃபுல் நிச்சய புத்தி. அவர் பாபா குழந்தைங்களே சொல்றாரு. அப்ப நல்ல நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்க ஒருபோதும் பாபாவுடைய நினைவை மறக்க மாட்டாங்கன்றார். அனைவரின் துக்கத்தையும் நீக்கக்கூடியவர்னா அவரு தான் சொல்லப்படுறாரு. குழந்தைங்க தான் இதை தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை இப்ப பாத்தீங்கன்னா இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான யுக்தி இந்த 24 தடவை பண்றதுல இப்ப சொல்றேன் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்குது, பவர்ஃபுல்லா. எப்படி பண்ணா, பரந்தாமத்துல பாபா ஒளிப்புள்ளியா இருக்கிறாருன்றது மனசுல பாத்துக்கிட்டே இருக்கணும். நீங்களும் அங்க ஒளிப்புள்ளியா இருக்கிறீங்கன்றதும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். சோ இத கமெண்ட்ல சொல்லல, நான் ஒளிப்புள்ளியா அங்க இருக்கிறேன், பாபா எனக்கு எதிர ஒளிப்புள்ளியா இருக்காரு, அதை சொல்லல. ஆனா மைண்டுக்குள்ள அது பாத்துக்கிட்டே இருக்கணும். அது எதிர இப்ப பாப்தாதா போட்டோ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா போட்டோ பாத்துட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி பரந்தாமத்துல சிவபாபாவை பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க மனக்கண்ணால, நீங்களும் ஒளியா இருக்கிறீங்க. இது ரெண்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துகிட்டே என்ன சொல்லணும், நான் தூய்மையின் அதிர்வலைகளை பூமிக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறேன். நல்லா பொறுமையா சொல்லலாம், நான் தூய்மை. ஆனா மைண்டுக்குள்ள நான் அங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஞாபகம் இருக்கணும். பாபாட்ட இருந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தாலே சக்தி வரும் இல்லையா? ஆனா பாபாவை பாக்குறது கட் ஆகாம பாத்துக்கணும். பாத்துக்கிட்டு நான் தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்து கொண்டிருக்கிறேன், நான் தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப இத சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள மைண்டுக்குள்ள இன்னொரு கேள்வியும் இருக்கும். இதை சொல்லும் போது நான் என்னவா இருக்கிறேன்? ஒளிப்புள்ளியா இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? பரந்தாமத்துல இருக்கிறேன். யாருக்கு எதிர இருக்கிறேன்? பாபாக்கு எதிர. சோ இப்ப பாபாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, பாபா கூடவே வச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு, பாபா நினைச்ச மாதிரி இருந்துச்சு, உலகத்துக்கு நன்மை மனசா சேவை செஞ்சுக்கிட்டோம் இருக்கிறீங்க. இது ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் ஃபரிஸ்தா ஸ்டேஜ். நான் அப்ப பாப்தாதா எதிர சூக்ஷ்ம லோகத்துல பாப்தாதாக்கு எதிர நீங்களும் சூக்ஷ்ம உடல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்றது மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். இருந்துகிட்டு நான் ஆழ்ந்த அமைதியின் அதிர்வலைகளை நாலாபுறமும் பரவ செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஆழ்ந்த அமைதியின் அதிர்வலைகளை நாலாபுறமும் பரவ செய்து கொண்டிருக்கிறேன் இப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் 10 நிமிஷம். அப்ப நீங்க இதுல ஏதாவது கட் ஆயிடுச்சுன்னா கூட டக்குன்னு உங்களுக்குள்ள கேட்டுக்கணும், இப்ப நான் எங்க இருக்கிறேன்? சூக்ஷ்ம லோகத்துல இருக்கிறேன்னா பரந்தாமத்துல இருக்கேன், சூக்ஷ்ம லோகம். இப்ப பாபாக்கு எதிர இருக்கேன். அப்ப பாபா புருவ மத்தியில நட்சத்திரமா பாபா ஜொலிக்கிறத மனக்கண்ணால பாக்கணும். உங்களையும் ஃபரிஸ்தா உடலுக்குள்ள நட்சத்திரமா இருக்கிறதா தான் நினைக்கணும். சோ இப்படி மாற்றி இது ஒரு 10 நிமிஷம். அப்ப பாத்தீங்கன்னா தூய்மை ஃபரிஸ்தா ட்ரெஸ் ஆத்மா இது ரெண்டும் மாறி மாறி வரீங்க ஒரு 10 நிமிஷமா. அதே மாதிரி தூய்மை சொரூபமா தூய்மையின் அதிர்வலைகள் ஒரு தடவை கொடுங்க. அடுத்தது அமைதியின் சொரூபமா அமைதியின் அதிர்வலைகளை கொடுங்க. சுகத்தின் சொரூபமா சுகத்தின் அதிர்வலைகள். சோ இந்த 3 தான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கோம். செம பவர்ஃபுல்லா இருக்குது. சரி, இப்ப பாபா சொல்றாரு, அப்ப அந்த நிச்சய புத்தி உள்ள குழந்தைங்க நினைவு ஒருபொழுதும் மறக்க மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நான் சதா பிரதானம் ஆகணும்ன்ற அந்த கவலை, முழு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கிறாரு, இவரை நான் மறக்கலாமா? அந்த அளவுக்கு நிச்சய புத்தி உள்ளவங்க மறக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு சூப்பரான யுக்தியை உருவாக்கி பாபா நினைவை நிரந்தரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்றாரு இல்லையா பாபா. உங்களுக்குள்ளேயே நீங்க யுக்தியை உருவாக்கி சொல்லுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருடைய துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாபான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா யார் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குழந்தைங்க மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறீங்க. பிரம்மா குமாரிகள் மட்டும்தான், எல்லாருக்கும் தெரியாது. அதான் நாடகம். ஒருவேளை தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் வந்துருவாங்க, எல்லாரும் வந்தா எல்லாரும் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, எல்லாரும் சொர்க்கம் வந்தா சொர்க்கமாவே இருக்காது இல்லையா? இதே மாதிரியே இருக்கும். இன்னொன்னு,
எல்லாருக்கும் நிச்சய புத்தியும் இருக்காது. அதுவுமே பாபா சொல்ற, நல்ல நிச்சய புத்தி உள்ளவங்க தான் எப்பயும் மறக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்ல நிச்சய புத்தி வந்து எல்லாரும் நல்லா முயற்சி பண்ணாங்கன்னா எல்லாரும் நாராயண ஆயிடுவாங்க. அது நடக்குமா? அதுதான் யுக்தி. சோ நான் தான் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் நம்மள நினைக்கணும். இது யாருக்கு தோணுனா யாரு நிச்சய புத்தி இருக்காங்களோ. சோ இதுல அதிர்ஷ்டமும் இருக்குது, முயற்சியும் இருக்குது இல்லையா? சரி, அப்ப பாபா சொல்றேன். சோ எல்லாரும் இங்க அப்ப யார் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். நாடகத்துல இப்படி ஒரு யுக்தி படைக்கப்பட்டிருக்க. ஒண்ணு பாபாவுடைய நிச்சய புத்தி, பாபாவோட நினைவு, இன்னும் ஸ்ரீமத் படி நடக்கணும். சோ இது எல்லாம் பக்காவா வரும்பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும் அப்படின்னு இந்த நாடகத்திலே யுக்தி உருவாக்கப்பட்டிருக்கு. இது சரியான முறை. இப்ப பாபா சொல்றாரு, தண்டனை அடைஞ்சு கூட தான் சாந்தி தாமத்துக்கு போகலாம், சொர்க்கத்துக்குமே கூட கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா வந்துடலாம். ஆனா உயர்ந்த பதவி அடையிறது ஒன்னும் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு முயற்சி பண்ணி தான் ஆகணும். அதனால பாபா சொல்றாரு, தூய்மையாகாம நீங்க தூய்மையான பரந்தாமத்துக்கும் போக முடியாது, தூய்மையான சொர்க்கத்துக்கும் வர முடியாது. அதே மாதிரி ஜோதியோட ஜோதியும் கலக்கவும் முடியாது. இறைவன் இறைவன் தான், ஆத்மா ஆத்மா தான், ஆத்மா இறைவன் ஆக முடியாது. இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பாபா இருக்கிற இடத்துக்கும் யாரும் தூய்மை ஆகாம போக முடியாது. அது வள்ளலாராகட்டும் யாராகட்டும், இந்த பூமியில வந்தாலே அவங்க தூய்மை இழந்துருவாங்க இல்லையா? அவங்க வந்தது கலியுகத்துலதான். கலியுகத்துல எப்படி கட்சரியும் தூய்மையா இருந்திருக்க முடியும்? சோ தூய்மை மீண்டும் ஆகணும். அது பாபா வந்து வழி சொல்லும் பொழுது மட்டும்தான் தூய்மை ஆக முடியும். மற்றபடி தானா போறதுலாம் நடக்காத காரியம். யார் முதல்ல இந்த மனித சிருஷ்டிக்கு வந்து நடிச்சாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் தான் முதலாக வந்து அவங்களுடைய பாட்டு நடிச்சது. அவங்களே நடுவுல போக முடியாதுன்னா மத்தவங்க எப்படி போக முடியும் இல்லையா? முதல்ல வந்து அவ்வளவு பக்காவா இருந்த லக்ஷ்மி நாராயணாலே போக முடியாதுன்னா மற்றவங்க குருநானக் ஆகட்டும் அல்லது இயேசு கிறிஸ்து ஆகட்டும் யாரா இருக்கட்டும் எப்படி போக முடியும்? இவங்க கூட இந்த லட்சுமி நாராயணன் கூட இப்ப 84 பிறவிகள் முடிச்சிட்டாங்க. இப்ப திரும்பி போறதுக்காக தான் இறைவனுடைய வழிபடி தபஸ்யா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லோருமே ஒரே ஒரு தந்தையத்தான் கூப்பிடுறாங்க. ஓ பரமபிதா, ஓ விடுவிப்பவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பரமபிதா தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். கிருஷ்ணர் போன்ற யாரையுமே கூப்பிடுறது கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் எல்லாருமே ஓ பரமபிதா என்று கூறி அழைக்கிறாங்க. பாருங்க, எல்லாருமே ஒரே ஒரு தந்தையை தான் கூப்பிடுறாங்க, பரமபிதா விடுவிப்பவர்னு. அந்த பரமபிதா தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர். கிருஷ்ணர் போன்ற யாரையுமே கூப்பிடுறது கிடையாது. இப்ப துக்கத்துல கூப்பிடுறாங்கன்னா அது உண்மையில யாரு கூப்பிடுறாங்க? இறைவனை தான், பரமபிதாவை தான் கூப்பிடுறாங்க. மற்றபடி கிருஷ்ணரையோ இயேசுவையோ கூப்பிடுறது கிடையாது. ஏன்னா அவங்களே துக்கத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க இந்த கடைசி நேரத்துல. சோ அவங்கள கூப்பிடுறது கிடையாது. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஓ பரமபிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆத்மா தன்னுடைய தந்தைய கூப்பிடுது. இதுதான் எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஆத்மாக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அப்பாவை தான் கூப்பிடுது. ஒரு துக்கம்னு வந்துச்சுன்னா அது எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, ஒரு லெவலுக்கு மேல என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா அப்பாவை கூப்பிட ஆரம்பிக்கும். எப்ப தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் அப்பான்னு சிவனை சொல்ல முடியும். ஆத்மாவும் ஒரு பொருள் தானே. ஆத்மா ஒரு மிகப்பெரிய பொருள் கிடையாது இல்லையா? ஆத்மா ஒன்னும் பெருசா இருக்கிற பொருள் கிடையாது, இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப குட்டியான பொருள்ன்றது. அது ஒரு நட்சத்திரம் மாதிரி மிக மிக சூக்ஷ்மமானது, அவ்வளவு நுட்பமானது. பாபா எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரிதான் ஆத்மாவுடைய ஸ்வரூபமும் ஒளிப்புள்ளியாக இருக்குது. இப்ப நீங்க தந்தையின் மகிமை செய்றீங்க. அவர் சத்சித் ஆனவர், ஞான கடலானவர், ஆனந்த கடலானவர் என்றெல்லாம் அப்படியெல்லாம் புகழ் பாடுறீங்க இறைவனுக்கு.
உங்களது ஆத்மாவும் அவருக்கு சமமாக இப்ப ஆகிட்டு இருக்குது. உங்களுடைய புத்தியில இப்ப முழு சிருஷ்டியோடைய முதல் இடை கடையின் ஞானம் வந்துருச்சு. வேற எந்த மனிதனிடத்திலும் இந்த ஞானம் கிடையவே கிடையாது. முழு பாரதம், முழு அயல் நாட்டிலும் தேடி பாருங்கள், யாருக்குமே இந்த ஞானம் தெரியாது. இப்ப நாம எவ்வளவு கொடுத்து வச்சோம் இல்லையா, யாருக்குமே தெரியாத அந்த ஞானத்தை நாம தெரிஞ்சிருக்கிறோம். ஆத்மா 84 பிறவிக்கான நடிப்பு நடிக்குது. 84 லட்சம் அப்படிங்கறதுலாம் முடியாத காரியம். 84 லட்சம் பிறவிகளை பற்றி யாரும் வர்ணிக்கவே முடியாது. நீங்கள் உங்களது பிறப்புகளை பற்றி அறியவில்லை, நான் கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அவர்கள் அனைத்தையும் கேட்டாலும் கூட 84 லட்சம் பிறவிகளை பற்றி யாராலும் கூற முடியாது என்பதை கல்புத்தியுடையவர்களால் புரிஞ்சிக்க முடியாது. சொல்றாரு இல்லையா? சரி, பாபா சொல்றாரு, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாதான் கடவுளை தந்தைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஆத்மாவுக்கு தான் தந்தை, உடலுக்கு கிடையாது. அப்ப ஆத்மா கூட ஒரு பொருள், மற்றபடி அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, ஒளிப்புள்ளி. பட் ஆனா பெரிய வடிவம், அப்படியே பெரிய அகண்ட ஜோதி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இறைவனும் அப்படியே தான் இருக்கிறாரு. இறைவன சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானவர். சத்துனா சத்தியமானவர், உண்மையானவர், அழிவற்றவர். சித்துனா உயிரோட்டமானவர். ஆனந்தம்னா தெரியும் இல்லையா, ஆனந்த ஸ்வரூபமா இருக்காரு. இப்படிங்கிற மகிமை, கூடவே ஞான கடல்ன்ற மகிமை எல்லாமே உங்களுக்கும் பொருந்துற மாதிரி நீங்க ஆகுறீங்க. அதான் பாபா நேற்று சொன்னார்ல, இறைவனுடைய மகிமை எதுவோ அதை உங்களுடையதாக இப்ப நீங்க மாத்திக்கிறீங்க. அதாவது இறைவனுக்கு சமமாக அவருடைய வழிப்படி நடந்து மாறுறீங்க. இந்த சிருஷ்டியுடைய ஆரம்பத்துல இருந்து கடைசி வரை ஞானம் தெரிந்தவர் இறைவன் மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியா பிரம்மகுமாரிகள். காரணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மற்றபடி உலகம் ஃபுல்லா சுத்தி தேடி பாருங்க, எங்கேயுமே இந்த ஞானம் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. 84 பிறவி நடிப்பு தான் நடிக்குமே தவிர 84 லட்சம் பிறவிலாம் இருந்திருந்தா யாருமே அதை பத்தி சொல்லவே முடியாது. ஆனா இந்த கல்புத்தி உள்ள மனிதர்களால இந்த விஷயம் புரிஞ்சிக்க முடியல. 84 லட்சம் பிறவியை பத்தி யார் சொல்ல முடியும் அப்படிங்கிற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. நாம இப்ப பிராமணர்களாக இருக்கிறோம். நாம 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப பாபா சொல்றாரு, பிரம்மா கூட 84 பிறவிகள் எடுத்திருக்கிறாரு. விஷ்ணுவும் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றார். பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணு தான் பிரம்மா ஆகிறாரு. லக்ஷ்மி நாராயணன் தான் 84 பிறவிகள் எடுத்து பிரம்மா சரஸ்வதியாக ஆகுறாங்க. இதுவும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகு வந்து பாபா இந்த விஷயத்தை புரிய வைக்கிறேன்னு சொல்றாரு. 5000 ஆண்டிற்கான சக்கரம் இது, காலச்சக்கரம். இப்ப நீங்க வர்ணங்களின் ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. நாம தான் ஹம்சோ என்பதன் அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மாக்களாகிய நான் தான் தேவதையாக ஆகிறேன், பிறகு நான் தான் சத்திரியனாகவும் நானே தான் வைஷ்யனாகவும் சூத்ரனாகவும் ஆகிறேன். இவ்வளவு பிறவிகள் எடுக்கிறேன், பிறகு நானே பிராமணனாக ஆகிறேன். பிராமணர்களுக்கு இது ஒரே ஒரு பிறவி ஆகும். இது உங்களுடைய வைரம் போன்ற பிறவி அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, லட்சுமி நாராயணனுக்கு எதெல்லாம் பொருந்ததோ அதுவே தான் நமக்கும் பிராமணர்களுக்கு. லட்சுமி நாராயணன் எல்லாம் 84 பிறவி எடுத்தாங்க, நாமளும் 84 பிறவி எடுத்தோம். லட்சுமி நாராயணன் இருந்தவங்களே 84 பிறவி எடுத்து முடிச்சு பிரம்மா சரஸ்வதியாக ஆகுறாங்க அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப விஷ்ணு தான் பிரம்மாவாகும், பிரம்மா தான் விஷ்ணுவாகவும் ஆகிறாருன்ற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியுது. ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சு பாபா இந்த ஞானத்தையும் கொடுக்கிறாரு. வர்ணங்கள், பிராமணன், தேவதை, சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், இந்த வர்ணங்களுடைய ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஆனா மற்றவங்களுக்கு இது தெரியல. அப்ப பாபா என்ன சொல்றாரு, அந்த மகாவிஷ்ணு விராட ரூபம் காட்டியிருப்பாங்க இல்லையா, அப்படியே மகாவிஷ்ணு பெருசா சம உயரமா காட்டியிருப்பாங்க. தலை ஃபுல்லா தேவதைகளுடைய முகமா இருக்கும், புஜங்கள் ஃபுல்லா சத்திரியனுடைய முகமா இருக்கும், வயிறு ஃபுல்லா வைஷ்யருடைய முகம், கால் ஃபுல்லா
சூத்திரர்களுடைய முகம். அதுக்கு என்ன அர்த்தம்னா அது விஷ்ணுவுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும் இல்லையா. அதாவது ஆத்மா அனைத்து ஆத்மாக்களும் பொருந்தும். ஆத்மாவே தான் தேவதையாக மாறுது. கொஞ்சம் கலைகள் குறைஞ்ச உடனே சத்திரியனாகவும், இன்னும் கலைகள் குறைஞ்ச உடனே வைசியனாகவும், அனைத்து கலைகளும் இழந்த உடனே சூத்திரனாகவும், மீண்டும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராமணனாகவும் மாறுது. அதுதான் உச்சிக்குடுமி. அந்த உச்சிக்குடுமையை மட்டும் காட்டல. இதையெல்லாம் மாத்திர சிவனையும் அங்க காட்டாதனால விராட ரூபத்துடைய மதிப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் ஆனது யாரு? ஆத்மா, பரமாத்மா கிடையாது. அதுதான் அப்ப பாபா சொல்றாரு, நீங்க தேவதையாக இருக்கும் பொழுது 8 பிறவி எடுப்பீங்க. அதாவது ஃபுல் தேவதை, சூரிய வம்ச தேவதை. அப்புறம் சத்திரிய வம்ச தேவதை, சத்திரியனாக ஆகும்போது 12 பிறவி. சோ ஒன்னொன்னுலயும் நிறைய பிறவிகள் எடுக்கிறீங்க. ஆனா பிராமணனாக ஒரே ஒரு பிறவி தான் எடுக்கிறீங்க. அதுவும் சுயம் பகவானுக்கு குழந்தை ஆகுறீங்க. அதனால சொல்றாரு, இது வைரம் மாதிரி பிறவி. கேள்வி பதிலே சொன்னார் இல்லையா, இந்த பிறவியில ஒரு வினாடியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்ல நிச்சய புத்தி உள்ளவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாபாவுடைய நினைவுக்கு, ஸ்ரீமத் படி நடக்கிறதுக்கு அப்படின்னு. சரி, 63 பிறவிகளின் பாவங்களை எரிக்கிறதுக்கு, அந்த சம்ஸ்காரங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதாவது என்ன, ஒரே லைன்ல சொல்லணும், ஃபுல் ஆத்மாபிமானி ஆகுறதுக்குன்னு முயற்சி செய்யறதுக்கான யுகம் இது, வைரம் மாதிரி யுகம். பாபா சொல்றாரு, இது உங்களுடைய உத்தமமான சரீரமாகும். இதன் மூலம் நீங்க சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைஞ்சிட முடியும். அதனால இப்ப வேற எதுக்குமே எங்கேயுமே அலையாதீங்க. இது சொல்றாங்க, எவ்வளவு உத்தமமான உடம்பு தெரியுமா இது. சொர்க்கத்தின் ஆஸ்தியையே இந்த உடம்புல இருந்துகிட்டு தான் நீங்க அடையறீங்க இல்லையா. தேவதை உடலை விட இந்த உடல் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்த உடல். காரணம், இந்த உடல் இருந்துட்டு தான் இறைவன் அடையாளம் கண்டுக்கிறீங்க, முயற்சி செய்றீங்க, சொர்க்கத்தின் முழு ஆஸ்தியையும் அடையிறீங்க. அதனால பாபா சொல்றாரு, இனி எதுக்காகவும் எங்கேயும் போய் அலையாதீங்க. இறைவனே கிடைச்சிட்டாரு. இறைவன் கொடுக்கிற ஞானத்தை விட உயர்ந்ததா யாராவது கொடுக்க போறாங்களா? அதனால பக்தி மார்க்கத்திலேயோ அல்லது இறைவன் எங்க கிட்ட இருக்கிறாருன்னு இங்கே சந்தேக புத்தி எழுப்பி மற்ற இடத்துக்கு போறதுல போய் மாட்டிக்காதீங்க. அப்ப உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். அதனால பாபா சொல்றாரு, ஞான அமிர்தத்தை மட்டும் குடிங்க. பாபா கொடுக்கறது மட்டும்தான் ஞான அமிர்தம். மற்ற எல்லாருமே கொடுக்கறது விஷம் மட்டும்தான். உண்மையில 84 பிறவி எடுக்கிறோம்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. நீங்க முதல்ல சத்தியுகத்துல சதோ பிரதானமா இருந்தீங்க. பிறகு கொஞ்சம் கலை குறைஞ்சோடனே சதோ பிரதானம் ஃபுல்லா அப்படி ஒரு உயர்ந்த குணம். அந்த பிரதானம் கட்டை வெறும் சதோனா கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஏன்னா வெள்ளியின் கலப்படம் ஏற்படும். சத்தியுகம் தங்க யுகம், இது வெள்ளி யுகம், திரேதா யுகம். சோ அதனால வெள்ளியின் கலப்படம், அதாவது ஆத்மாக்களை கொஞ்சம் கலைகள் குறையுதுன்றாரு. முழு கணக்கையும் பாபா சொல்றாரு, இந்த 5000 வருடத்தின் முழு கணக்கும். தங்கத்துல கலப்படம் செய்யுங்கன்னு இப்ப அரசாங்கமே சொல்லுது. 14 கேரட் தங்கத்தை அணிஞ்சுக்குங்க. தங்கத்துல கலப்படம் செய்யறத பாரதவாசிகள் அபசகுனம்னு நினைக்கிறாங்க. திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னா முற்றிலும் உண்மையான தங்கத்தை அணிந்து கொள்கின்றனர். பாரதவாசிகளுக்கு தங்கத்தின் மீதும் அதிக அன்பு இருக்குதே ஏன்? பாரதத்தின் விஷயத்தை கேட்காதீங்க. சத்தியுகத்துல தங்க மாளிகை இருந்தது இல்லையா, பாரதவாசிகளுக்கு தான் அந்த தங்கம். ஏழையா இருந்தா கூட அவங்க வீட்டுல கண்டிப்பா தங்கம் இருக்கும் கொஞ்சமாச்சும் இல்லையா. ஏன்னா அப்படி இருந்தது பாரதம். சோ பாரதத்துடைய விஷயத்தை கேட்காதீங்க. சத்தியுகம், அதாவது ஒரிஜினல் பாரதத்தை சொல்ற, சத்தியுகத்தை அங்க தங்க மாளிகை இருந்தது. செங்கல் கூட தங்கத்திலே இருந்தது. எப்படி இன்னைக்கு களிமண்ணாலான செங்கல்கள்னால வீடு கட்டுறாங்க, அந்த மாதிரி அங்க தங்கத்தினாலான செங்கலும் வெள்ளியினாலான செங்கல்னாலையும் தான் வீடு கட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. மாயா மச்சேந்தர் கதை காண்பிக்கிறார். அவர் தங்க கற்கள் இருப்பதை பார்க்கின்றார். எடுத்து செல்ல வேண்டும்னு நினைச்சாரு. கீழே இறங்கி பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லை. அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். நாம இப்ப மீண்டும் சொர்க்கத்துக்கு போவோம்னு தாய்மார்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. கணவன் தொந்தரவு செய்யறாரு அப்படின்னா
பாவம் உள்ளுக்குள்ள அழுகின்றனர். நான் எப்போது சுகதாமத்திற்கு செல்வேன்? பாபா சீக்கிரமாக புது உலகத்தை உருவாக்குங்க, இந்த பழைய உலகத்தை அழியுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாபா சொல்ற, குழந்தைகளே எப்படி சீக்கிரம் போக முடியும்? முதல்ல நீங்க யோக பலத்தின் மூலம் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்களை நீக்குங்க. நினைவு யாத்திரையில பொறுமையாக இருக்க கூறுகின்றார். தந்தை பொறுமை ஏற்படுத்துகின்றார். பதித்த பாவனனே வாங்கன்னு கூப்பிடவும் செய்றாங்க. எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒருவர் தான் மகிமை பாடவும் செய்றாங்க. இங்க நடக்கிற விஷயம்தான் அனைத்தும். அகாசுரன் பகாசுரன் போன்ற விஷயங்கள் அனைத்தும் இந்த சங்கமயுகத்தின் விஷயங்கள் தான். இது அசுர உலகமாகும். ஆக எப்போது முழு மரமும் இற்று போய் விடுகிறதோ அப்பொழுது நான் கல்ப கல்பம் சங்கமத்தில் வருகிறேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்ப கவர்மெண்டே வந்து பியூர் தங்கம் வேண்டான்ட்டு கலப்படம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இருக்குதான். ஆனா பாபா சொல்றாரு, நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னா சதோ பிரதானமாக அப்படி இருந்த நீங்க இப்ப ஃபுல்லா காலி, எல்லா கலைகளும் குறைஞ்சிருச்சு. இப்ப பாபா சொல்ற, கல்யாணம் பண்ணி வைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு உண்மையான தங்கத்தை போடுறாங்க. காரணம் பாரதவாசிகளுக்கு அப்படி அன்பு தங்கத்தின் மேல. காரணம் பாரதம் அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல. இன்னைக்கு செங்கல் கட்டுற மாதிரி அங்க தங்க செங்கல்லையும் வெள்ளி செங்கல்லையுமே வீடு கட்டினாங்கன்னா அப்ப எவ்வளவு இதா இருந்திருப்பாங்க பாருங்க. அது மாயா மச்சேந்தர்னு கதை இருக்குதான். அதுதான் இந்தியன் படத்துல பாட்டுக்குள்ள இருக்கு, மாயா மச்சேந்திரான்ட்டு இல்லையா, இந்த கதை தான் இருக்குது. பாத்தீங்கன்னா அதுல வெறும் தங்க மாட மாளிகை இருக்கிற இடத்துல தானே அந்த பாட்டு வர மாதிரி காட்டுவாங்க. சரி, அதுதான் பாபா சொல்றாரு. அது எப்படின்னா தங்க கல் இருக்கிறத பாக்குறாராம், எடுத்துட்டு போலான்னு கீழே வந்தா ஒண்ணுமே இல்லைன்றாராம். அப்ப நாம மேல இருக்கும்போது தங்க கற்கள் இருக்குது, அப்படியே கீழே அதாவது பிறவிகள் 84 பிறவிகள் எடுத்து கீழே வந்தோடனே தங்கம் எல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே இங்க நடக்கிற விஷயம்தான். நாம சொர்க்கத்துக்கு மறுபடியும் போவோம் தாய்மார்கள் புரிஞ்சுக்கிட்டா கூட கணவன் பாபா குழந்தைய ஆகல அப்படின்னா பெண்களை தூய்மையாக இருக்க விடாம காமத்தினால தொந்தரவு செய்யறதுனால உள்ளுக்குள்ள அழுகுறாங்களாம் பெண்கள். பாபா நான் எப்ப பாபா சொர்க்கத்துக்கு போவேன், என்ன சீக்கிரமா பந்தனத்துல இருந்து விடுவி பாபா, சொர்க்கத்தை சீக்கிரமா அழிச்சிட்டு இந்த நரகத்தை அழின்னு. அதுக்கு பாபா சொல்றாரு, சீக்கிரமா எப்படி குழந்தை போக முடியும், ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பாவத்தை நீ எரிக்கணுமே, அதனால பொறுமையாக யோகத்துல இருந்து அனைத்தையும் எரிச்சிடு அப்படின்ட்டு பொறுமையா இரு குழந்தைன்னு பொறுமையை ஏற்படுத்துறாரு. அப்ப எங்களை வாங்க அழிச்சிட்டு போங்க சத்கதி கொடுங்கன்றது எல்லாமே இங்க நடக்கிற விஷயம், இறைவனுடைய மகிமை. அங்க கதை எழுதிட்டாங்களா, கிருஷ்ணா என் மானத்தை காப்பாத்துன்னு திரௌபதி கத்துறது எல்லாமே இப்ப சங்கம யுகத்துல தூய்மையா இருக்கிறதுக்காக பெண்கள் அழுகுற விஷயத்தை தான் அங்க காட்டியிருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, அதே மாதிரி அக்காசுரனும் தான் பக்காசுரனும் தான் எல்லாத்துக்கும் துக்கம் கொடுத்தான், எல்லாமே இங்க நடக்கிற விஷயம்தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. சோ முழு மரமும் இத்து போகும்போது அது எப்ப இத்து போகுது, கல்பத்தின் இறுதியில. சோ அப்பதான் சங்கம யுகத்துல பாபா வந்து இத புரிய வைக்கிறார், ஒவ்வொரு கல்பத்தின் இறுதியிலும் வரன்னு சொல்லு. இப்ப சமீபமா வந்து குல்ஜாத் அதி டிரான்ஸ்ல போய் அப்ப வந்து பாபா வந்து இப்படி கைய மூடிட்டு இருந்தாராம். அடுத்தது கல்ப விருட்ச மரம் அப்படியே தீப்பத்தி எரியறதெல்லாம் காட்டுறாங்க. அப்படின்னா தான் நேரம் நெருங்கிட்டு இருக்கு, ஏன் கைய மூடிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு பாபா சொல்றாராம், குழந்தைங்க இந்த 5 விகாரத்தை விடாம கெட்டியா இன்னும் புடிச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப எவ்வளவு எச்சரிக்கைப்பாங்க, கடைசி நேரம் வந்தும் அலட்சியத்துல இருக்கிறாங்க, இந்த விகாரத்திலே சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். இது ஒரு நல்ல எச்சரிக்கை. சரி, பாபா சொல்றாரு, அதனால அலட்சியமா இருந்துடக்கூடாது, தீவிர முயற்சி பண்ணணும். எதுக்காகவும் பாபா ஒரு வினாடி புத்தில இருந்து விலக்க கூடாது. பாபா சொல்றாரு, சத்யுகத்துல ஒவ்வொரு பொருளுமே சதோ பிரதானமா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க எவ்வளவு பறவைகள் மிருகங்கள் எல்லாம் இருக்குது. இப்ப பாபா சொல்றாரு,
இது எதுவுமே இது எல்லாமே அங்க இருக்காது. பெரிய மனிதர்கள் மிகவும் சுத்தமாக இருப்பார்கள். அவங்க இருக்கிற இருப்பிடம், பர்னிச்சர் போன்றவைகள் மிகவும் நன்றாக இருக்கும். நீங்களும் அந்த அளவுக்கு உயர்வான தேவதைகளாக ஆகுறீங்க. அங்க இந்த மாதிரியான சீச்சி பொருட்கள் இருக்க முடியாது. இந்த இங்கு கொசு பலவிதமான வியாதிகளை உருவாக்குது. எவ்வளவு அசுத்தமாக இருக்குது. ஊர்ப்புறங்களில் அந்த அளவுக்கு அசுத்தம் இருக்கிறது கிடையாது. பெரிய பெரிய நகரங்களில் அதிக அசுத்தங்கள் இருக்கின்றன. ஏனெனில் மனிதர்கள் அதிகமாகிட்டாங்க. இருக்கிறதுக்கே இடம் கிடையாது. நீங்க முழு உலகத்துக்கும் எஜமானர்களாக ஆகுறீங்க. சரீரத்துடன் தான் பிரம்மா இருக்கிறார், சரீரத்துடன் தான் விஷ்ணு இருக்கிறார், சரீரத்துடன் 9 லட்சம் நட்சத்திரங்கள் உள்ளன என்று மனிதர்கள் பாடுகின்றனர். பிரம்மாவே விஷ்ணுவாக ஆகிறாரு. விஷ்ணுவின் கூடவே நட்சத்திரங்களும் உள்ளன. சத்யுகத்தில் இவர் தேவதையாக ஆகின்ற பொழுது மிக குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. மரம் முதல்ல சிறியதாக இருக்கும், பிறகு வளர்ச்சி அடையும். சத்யுகத்துல மிக குறைவானவர்கள் இருப்பாங்க. இனிக்கும் நீர் ஓட்டமுள்ள நதிக்கரையில் வசிப்பார். இங்கு நதிகளில் பல கால்வாய்கள் உருவாக்குகின்றனர். அங்க கால்வாய்கள் இருக்காது. ஒரு பிடி அளவு மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்காகவே கங்கை, யமுனை இருக்கும். அந்த நதிக்கரைகளில் தான் வசிப்பாங்க. 5 தத்துவங்களும் தேவதைகளுக்கு அடிமையாகிவிடும். ஒருபொழுதும் நியமத்திற்கு மாறாக மழை பொழியாது. ஒருபொழுதும் நதியில் வெள்ளம் ஏற்படாது. பேரே சொர்க்கம் என்றால் பிறகு வேறு எப்படி இருக்கும்? சொர்க்கத்தின் ஆயுள் 1,00,000 ஆண்டுகள் என்று இப்ப சொல்றாங்க. நல்லது. அங்க யாரு ராஜ்யம் செஞ்சாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கட்டுக்கதைகளை சொல்லி இருக்கிறாங்க. சூப்பரா சொர்க்கத்தை அப்படியே கண்ணு முன்னாடி காட்டிட்டாரு இல்ல பாபா. இப்ப சரி, சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே சதவ பிரதானமா இருக்குமா. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கருப்பாம்பூச்சி, கொசு, பாம்பு, இந்த மாதிரி மனிதர்களுக்கு துக்கம் கொடுக்கிற மூட்டைப்பூச்சி, இது மாதிரி நிறைய பூச்சிகள், விலங்குகள் இருக்குது. சோ இது எதுவுமே அங்க இருக்காது. அதாவது எல்லாம் இருக்காது. ஒரு சில விலங்குகள் இருக்கும். அது அங்க உயர்ந்த குணத்தோட சதவ குணம். ஏன்னா சிங்கமே உங்க கூட வந்து விளையாடும். சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்கணும். அப்ப எவ்வளவு நல்ல குணத்துல இருக்கும் பாருங்க. இப்ப பாபா கம்பேர் பண்ணி சொல்றாரு. பெரிய பெரிய மனிதர்களுடைய வீடு வந்து சுத்தமா வச்சிருப்பாங்க இல்லையா. ஒரு சிஎம் வீடு, பிஎம் வீடுனா அதை சுத்தப்படுத்துறதுக்கே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அங்க வச்சிருக்கிற பொருளுமே பார்த்தா அந்த பொருளையே துடைப்பாங்க. அது சோஃபாவாகட்டும், சேர் ஆகட்டும், பெஞ்சு, டேபிள், எல்லாமே, டிவி எல்லாமே. ஒரு சாதாரண ஏழைங்க வீட்டுல போயிருந்தா அதுலயும் சுத்தமா வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. பட் ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சம், அதாவது வீட்டை கிளீனா வச்சிருந்தாலும் அந்த பொருள் எல்லாம் கிளீன் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதை தொட்டு பாத்தீங்கன்னா தெரியும், தூசி இருக்கும். ஆனா பெரிய பெரிய மனிதர்கள்ல அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப நீங்களும் அந்த அளவுக்கு உயர்வான தேவதைகளாக ஆகுறீங்க. இங்க இருக்கிற அசுத்தமான பொருட்கள் எதுவுமே அங்க இருக்காதுன்றார். இங்க பாருங்க, கொசுக்கு மருந்து அடிக்கிறாங்க. கொசு ஒரு தொல்லை கொடுக்குதுன்னா கொசுவை அழிக்கிறதுக்கு அடிக்கிற மருந்து இன்னும் தொல்லை கொடுக்குது இல்லையா. அந்த மாதிரி புகை வருது. இங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கவே இருக்காது. இங்க பாருங்க, கொசு எவ்வளவு வியாதிகளை உருவாக்குது, எவ்வளவு அசுத்தமா இருக்குது. ஆனா பாபா சொல்றாரு, இதே கிராமப்புறங்கள்ல கூட இந்த அளவுக்கு அசுத்தம் கிடையாது. நகர்ப்புறங்கள்ல தான் இந்த மாதிரி அசுத்தம் வந்துடுது, இருக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஆனா அங்க இவ்வளவு பெரிய சொர்க்கம் ஒரு கைப்பிடி அளவு மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்குன்ற. ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. ஆனா அங்க எல்லாமே இருக்கும். உங்களுக்காகவே கங்கை, யமுனை நதி ஓடுதுன்றார். இப்ப எவ்வளவு சூப்பர் இல்லையா. இப்ப வேதங்கள்ல வந்து சரீரத்தோட தான் பிரம்மாவும் இருக்கிறாரு, சரீரத்தோட தான் விஷ்ணுவும் இருக்கிறாரு, சரீரத்தோட தான் 9 லட்சம் நட்சத்திரங்கள் இருக்குதுன்னு பாடப்பட்டிருக்குதான். இப்ப பாபா சொல்றாரு, பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறாரு, விஷ்ணு கூடவே நட்சத்திரங்களும் உள்ளன. அதாவது ஆத்மாக்களை சொல்றாரு. சத்தியுகத்துல
பிரம்மா விஷ்ணுவாக ஆகும்பொழுது என்ன ஆகுது இல்லையா? பிரம்மா இங்க இருக்கிறவர், விஷ்ணுவாக சத்தியுகத்துல பிறக்கிறாரு. சோ அங்க ரொம்ப கம்மியானவங்க தான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தேவதை ஆகும்போது ரொம்ப கம்மியானவங்க தான் அங்க மக்கள் தொகை இருக்கும். முதல்ல மரம் ரொம்ப சின்னதா இருக்கும், அப்படின்னா மக்கள் தொகை கம்மியா இருக்கும். பிறகுதான் வளர்ச்சி ஏற்படும். அதுவும் இனிக்கும் நீரோட்டம் உள்ள நதிக்கரையில இருப்பாங்களாம். நதி தண்ணியே அவ்வளவு இனிமையா இருக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். ஒரு பிடிமா அளவுதான் மனிதர்கள் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கே அவ்வளவு அழகாக இந்த கங்கை யமுனை நதி ஓடிட்டு இருக்கும்ன்றாரு. அங்க பாத்தீங்கன்னா 5 தத்துவமும் நியமப்படி நடக்கும். உங்களுக்கு அடிமையா இருக்கும், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்காகவே அது இருக்கும். நேரம் தவறி மழை பெய்யுறது, வெள்ளம் வர்றது, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா சொர்க்கம், சொர்க்கம்னாலே அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆனா சொர்க்கத்துடைய 1000,00,000 வருஷம்னு சொல்லி இருக்கிறாங்க. சத்தியுகம் இத்தனை வருடம், இத்தனை லட்சம் வருடங்கள் நடந்தது, திரேதாயுகம் இத்தனை லட்சம் வருடங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க. சரி, அவங்ககிட்ட கேளுங்க, அத்தனை லட்சம் வருடத்துல யாருப்பா அங்க இருந்தாங்க அப்படின்னு கேளுங்க. யார் அங்க ராஜ்யம் செஞ்சாங்கன்னு கேளுங்க. எவ்வளவு கட்டுக்கதைகளை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, அத்தனை லட்சம் இருந்தா எப்படி சொல்றது? அப்ப அத்தனை லட்சம் இருந்தா எப்படி சொல்றதுன்னா, அத்தனை லட்சம் இருந்தாங்கன்னு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? சோ எல்லாம் கட்டுக்கதை எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. நாம கல்பத்துக்கு முன் போலவே இந்த நடிப்பு இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ருத்ர ஞான வேள்வியில் பல வகைகளில் அசுரர்களின் தடை ஏற்படத்தான் செய்யும். இதையே அசுரர்கள் மேலிருந்து அசுத்தங்களை, மாட்டுச்சாணம் போன்றவைகளையும் போட்டதாக மனிதர்கள் புரிந்திருக்கின்றனர். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. எவ்வளவு தடைகள் ஏற்படுகிறது என்பதை நீங்க பாக்குறீங்க. அபலைகளின் மீது தீங்கு ஏற்படும் பொழுதுதான் பாவக்குடங்கள் நிறையும். சிறிது பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் தனது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அடி வாங்கும் பொழுதும் புத்தியில் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு புத்தியில ஞானம் இருக்கிறது. யாருக்காவது தூக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது பரமபிதாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் பாதிரிமார்கள் கூறுவார்களே தவிர கிறிஸ்துவை நினையுங்கள்னு சொல்ல மாட்டாங்க. இறைவனை நோக்கி தான் சைகை காமிப்பாங்க. அவர் அந்த அளவுக்கு அன்பானவராக இருக்கிறதுனால தான் அனைவரும் அவரை அழைக்கிறாங்க. ஆத்மாதான் அழைக்கிறது. இப்பொழுது ஆத்மா அபிமானி ஆகிறதுல தான் முயற்சி இருக்குது. 63 பிறவிகளாக நீங்க தேக அபிமானத்துல இருந்துட்டீங்க. இப்ப இந்த ஒரே ஒரு பிறப்பில் அந்த அரை கல்பத்துக்கான பழக்கத்தை நீங்க நீக்கணும். ஆத்ம அபிமானி ஆகிறதன் மூலமாகத்தான் நாம சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகிடுவோம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எவ்வளவு உயர்ந்த பிராப்தி இல்லையா? சொர்க்கத்துக்கு போறதே பெரிய லட்சியமாக மற்ற மதத்துல வச்சிருக்காங்க. ஆனா அந்த சொர்க்கத்தை நீங்க ஆள போறீங்க. அப்ப இது எவ்வளவு பெரிய லட்சியம், பிராப்தி, பலன் கிடைக்குது. அதனால இரவு பகல் இதே முயற்சியில இருக்கணும். மனிதர்கள் தொழில் போன்றவைகளுக்கு முயற்சி செய்கின்றனர். லாபம் ஏற்படும் பொழுது மனிதர்களுக்கு ஒருபொழுதும் கொட்டாவியோ தூக்கமோ வரவே வராது. ஏன்னா லாபம் இருக்கிறது, பைசாவுக்கான குஷி இருக்குது, களைப்படைறதுக்கான விஷயமே கிடையாது. பாபாவும் அனுபவி அல்லவா? இரவில் படகு வரும் பொழுதே வந்து சரக்குகளை வாங்குவார். எதுவரை வாடிக்கையாளர்களின் கை காலியாகவில்லையோ அதுவரை அவர்களை விடமாட்டார். பாபாவும் முழு அனுபவியான ரதத்தை தான் எடுத்திருக்கின்றார். இவர் அனைத்தையும் அனுபவம் செய்திருக்கின்றார். கிராமத்து சிறுவனாக இருந்தார். பத்தனாவிற்கு மணிகளையும் தானியங்களையும் அனுப்பி வைத்தார். இப்பொழுது பாருங்கள், உலகத்துக்கே எஜமானராக ஆகிவிட்டார். முற்றிலும் கிராம பழக்க வழக்கமுள்ளவராக இருந்தார். பிறகு வளர்ந்ததும் வைர வியாபாரத்தில் ஈடுபட்டு விட்டார். வைரத்திற்கான வியாபார விஷயம் அவ்வளவுதான்.
இங்கு உண்மையான வைரம் இருக்கிறது. இது ராயலான வியாபாரமாகும். பாபா மிகுந்த அனுபவியாக இருக்கின்றார். வைஸ்ராய் வீட்டிற்கும் பாபா தனது வீடு போன்று சென்று விடுவார். இது அழிவற்ற ஞான ரத்தினம்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு இதை புத்தியில நீங்க தாரணை செய்றீங்களோ இதன் மூலம் நீங்கள் பல மடங்கு செல்வந்தர்களாக ஆவீங்க. சிவபாபா ரத்தின வியாபாரி என்றும் கூறப்படுகிறார். சூப்பரா இருக்கு. படிக்கும்போது அப்படியே புருவ மத்தியில பாபா கை வைக்கிற மாதிரி அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. ஏன்னா அப்படியே பிரம்மபாபாவுடைய வாழ்க்கையை கண்ணு முன்னாடி காட்டுறாரு இல்லையா. சரி, இப்ப பாபா சொல்ற போன கல்பத்துல நம்மளுடைய நடிப்பு என்னது, கீழே இருந்த நாம டக்குன்னு மேல ஏறும் கலை இறைவனுடைய வழிபடி அதே தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். ருத்ர ஞான வேள்வியில தான் அசுரர்களுடைய தடை ஏற்படும். அதுதான் தேவதைகளுக்கு தானே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க பக்தியில எல்லாம். மேல இருந்துட்டு மாட்டுச்சாணம் நிறைய அசுத்தங்களை போட்டாங்க இந்த ஞான யஜ்யம் வளர்க்கும் போது, தேவதைகள் வளர்க்கும் போது அப்படின்னு காட்டுவாங்க. இப்ப அதெல்லாம் இங்க நடக்கிற விஷயங்கள் தான். மற்றபடி மாட்டுச்சாணம் போடுறது அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. இங்க பாருங்க எவ்வளவு தடை ஏற்படுது. பிரம்மபாபா சரீரத்துல இருக்கும்போது எவ்வளவு தடை இல்லையா. உள்ள பேசுறது பிரம்மா கிடையாது, இவரே சரி உள்ள பேசுறது கடவுள் கிடையாது, இவரே சொல்றாருன்னா இப்பயும் சங்கர் பாட்டில அதே தான் சொல்றாரு. உள்ள பிரம்மா வந்து பேசுறாரு, கடவுள் இல்ல. சோ இந்த மாதிரி தடை பலவிதமான தடைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப பாபா சொல்றாரு குறிப்பாக அபலைகளின் மீது தீங்கு ஏற்படும் போதுதான் பாவக்குடங்கள் நிறையன்றது. இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. இங்க வந்துதான் காமம் பாவம் நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவதைகளையே காமத்துல தள்ளுற முயற்சி ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா. அதான் பாவக்குடங்கள் நிறைய. ஏன்னா அதிகபட்ச தண்டனை வாங்குறவங்க எல்லாம் வந்தாகணும் இல்லையா இந்த நியாய தீர்ப்பு நாளுக்குள்ள. அதான் சொல்ற பாவக்குடம் நிறையணுமே. அதனால நீங்க என்ன பண்ணணும், பொறுத்துக்க வேண்டி இருக்கும். அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க. அடி வாங்க. இதுக்காக பாபா இது கணவன் மனைவி தூய்மை இழக்க விடாம இருக்கிறதுக்காக அப்ப அடி விகாரத்துல ஈடுபடணும்னு அந்த காலத்துல கணவன் பெல்ட்டால அடிப்பாங்களாம் மனைவிய. சோ அப்படி அடி வாங்கினா கூட புத்தியில சிவபாபாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இன்னொன்னு சமீபமா 2 வாரம் முன்னாடி என்ன சொன்னாரு, உதைச்சு உங்களை கல்யாணம் பண்ண வச்சா நீங்க உதைய வாங்கிக்கோங்க, ஆனா கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அந்த அளவுக்கு தூய்மையில தான் எல்லா பவருமே இருக்குது இல்லையா. பாபா சொல்றாரு உங்களுக்கு இந்த ஞானம் புத்தியில இருக்கு. தூக்கு தண்டனை கொடுக்கும்போது கூட மற்ற நாடுகள் எல்லாம் ஃபாதர் போவார்ப்புல இருக்கு. அவங்க பரமபிதாவை நினைப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர கிறிஸ்துவ நினைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் பரமபிதா நினை மேலதான் காட்டுறாங்க. சோ மேல அவர் தானே இருக்கிறாரு இல்லையா. இயேசு கிறிஸ்து புத்தரு கிருஷ்ணரு எல்லாமே இங்கேதானே இருக்கிறாங்க. மேல காட்டினால அது யாரு குறிக்குது, பரமபிதாவைத்தான் செய்கை காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா அவர் அந்த அளவுக்கு அன்பானவரா இருக்கிறாரு இறைவன்றதுனாலதான் அவர் எல்லாரும் கூப்பிடுறாங்க. கூப்பிடுறது இது ஆத்மா. இப்ப பாபா சொல்றாரு ஆத்மா அபிமானி ஆகுறதுல தான் முயற்சி இருக்குது. இப்ப இந்த 24 தடவை பண்ற பயிற்சி ஆத்மா அபிமானி தான் இல்லையா. பரந்தாமத்துல இருந்தா ஆத்மா, ஃபரிஸ்தா உடல்ல இருந்தாலும் ஆத்மா தான். ஃபரிஸ்தா உடல ஆத்மா இருக்கிறதா தான் இங்க நினைக்கிறீங்க. சோ அதுல தான் முயற்சி இருக்கு. 63 பிறவிகளாக நீங்க தேகம் நினைச்சு தேக அபிமானியா இருந்துட்டீங்க. இந்த ஒரே பிறவில அரை கல்பத்துக்கான பழக்கத்தை நீக்கிடணும். என்ன அந்த பழக்கம், தேகம் நினைச்சிட்டு காமம் கோபம் பற்று பேரச அகங்காரத்துல மூழ்கி இருந்த அந்த பழக்கத்தை நீக்கி ஆத்மா நினைச்சாலே நான் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மாவை பாக்குறேன். சோ இந்த பயிற்சியும் பண்ணலாம். அந்த 24 தடவைக்கு நடுவுல கிடைக்கிற டைம்ல எல்லாம் யாரு கூட பேசுறீங்கன்னா நான் ஆத்மா இந்த ஆத்மாவை தான் பாத்துட்டு இருக்கிறேன், இந்த ஆத்மாவை தான் பாத்துட்டு இருக்கிறேன் மைண்டுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்மாவை தான் பாக்குறேன், உடலை பார்க்கல, ஆத்மாவுடைய நடிப்பு பாக்குறேன். தேகம் நினைச்சாதான் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற வெறுப்பு பழிவாங்கிற குணம் இந்த மாதிரி விகாரங்கள் வரும். ஆத்மானா அந்த ஆத்மாவுடைய அதாவது உண்மையில்லா ஆத்மாவாகிய நான், ஆத்மாவாகிய என்னுடைய உண்மையான குணங்களான அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை சக்தி இதைத்தான் நான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆத்மாவை நான் அப்படித்தான் பாக்குறேன். இப்படி உங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாபா சொல்றாரு இரவு பகலாக இந்த முயற்சியிலே நீங்க இருங்க. ஏன்னா ஆத்மா அபிமானி ஆகிறதன் மூலமாகத்தான் உலகத்தின் எஜமானர் ஆகுறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய பலன் இல்லையா. அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு.
ஏன்னா இதுல உங்களுக்கு லாபம் இருக்கு. அதான் பாபா சொல்ற, நிச்சய புத்திக்கு உள்ள குழந்தைங்க எப்பயுமே மறக்க மாட்டாங்கன்னு சொல்றது என்னது, பாபா மேலக்கு மட்டும் கிடையாது, பாபா கொடுக்குற ஆஸ்தி மேல ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு உங்களுக்கு சேமிப்பு ஆகுதுன்றது. பாபா சொன்ன மாதிரி நீங்க நினைச்சீங்க பாபாவனா, இப்ப நினைக்கலன்னா பல கோடி மடங்கு நஷ்டம் தானே. எனக்கு வர வேண்டிய ஒரு பிசினஸ் வேற ஒருத்தன் கைக்கு போச்சுன்னா நஷ்டம் தானே சொல்றீங்க. அதே மாதிரி தானே இதுவும். இப்ப பாபா சொல்றாரு, இது இன்னைக்கு எனக்கு டச் ஆனதும் கூட என்ன அப்படின்னா, நீங்க இப்ப ஒரு சேவைக்கு போறீங்க, ஏதோ ஒரு சேவை செய்யறீங்க அப்படின்னா, அந்த சேவையில உங்களுக்கு ஒருத்தங்க பாராட்டுறாங்கன்னா குஷி ஏற்படுது, நீங்க என்ன சேவை செஞ்சீங்கன்னா துக்கம் ஏற்படுது. இதெல்லாம் எப்ப நீங்க அதுல இருந்து தப்பிப்பீங்கன்னா ரெட்டை பூட்டு போட சொல்றாரு பாபா. பாபாவுடைய நினைவு சேவை. பாபா சொல்ற இந்த 2வது சேவை எந்த சேவைனா மனச சேவை. சோ அதுதான் இந்த 24 தடவை பண்றதுல அதான் பண்ணிட்டு இருக்கோம்ல. மேல இருந்தும் தூய்மையின் அதிர்வலைகளை பரப்புறேன், சுகத்தின் அதிர்வலைகளை பரப்புறேன். சோ இந்த சேவையை நீங்க செய்யறதுல டைம் வச்சீங்க அப்படின்னா 24 தடவை செய்யணும், இவ்வளவு மணி நேரம் பாபா நினைவுல இருக்கிறேன்னு. அப்ப அந்த நினைக்க அங்க பதவி ஏறுதுன்ற அந்த நிச்சய புத்தி இருந்துச்சுன்னா உங்களுக்கு குஷி இருக்கும். அப்ப சொல்றாரு உங்களுக்கு களைப்பே வராது. அப்ப மாயாவும் அட்டாக்கே பண்ண முடியாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் இங்க லாபம் ஆயிட்டே இருக்குதுன்னு. அப்ப மத்தவங்க முன்னாடி பேசி அவங்க பாராட்டுறதுதான் உங்களுடைய லட்சியமா இருந்தா, அந்த பாராட்ட வாங்குறதா உங்க லட்சியமா இருந்தா சோர்ந்துடுவீங்க. அப்ப எனக்கு இங்க மெயின் வருமானம் ஆயிட்டு இருக்குது, எந்த சேவை செஞ்சாலும் சரி. நீங்க ஸ்தூலமாக சமைக்கிறது, சென்டர் கிளீன் பண்றது, இந்த மாதிரி சேவையே செஞ்சுட்டு இருந்தாலும் புத்தி இதுல இருக்கணும். பாபா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பாபா, நான் உன்கிட்ட இருந்து நினைவு எடுக்கிறேன் பாபா, சக்தி எடுக்கிறேன் பாபா, எனக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைக்குது பாபான்னு இதுல உங்களுக்கு இருக்கணும். அதை விட்டு பாபா என் கூட சேர்ந்து கூட்டுறாரு, இதுவும் தப்பு கிடையாதுதான். ஆனா இந்த மாதிரி டைம் டெஸ்ட் பேப்பர் வந்தா நீங்க மாட்டிக்குவீங்க, அதான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு அங்க வருமானம் ஆயிட்டு இருக்கணும் மனசா சேவையில. அப்படி உங்களுக்கு ஆச்சுன்னா குஷியா இருப்பீங்க, களைப்படைறதுக்கான எந்த விஷயமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரம்ம பாபா வாழ்க்கைக்குள்ள பாபா என்டர் ஆகிறார். பாருங்க, பாபாவும் அனுபவி அல்லவா, பிரம்ம பாபாவும். ஏன்னா வைர வியாபாரி பண்ணிருக்காரு. அப்ப இரவுல நடுராத்திரி வரும்ல இருக்க படகு. சோ கண் வீச்சு போய் சரக்கு வாங்குறாரு. சோ தூக்கம் வரல, ஏன்னா காசு லாபம் இல்லையா. இப்பயுமே நல்ல பிசினஸ் மேன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நடுராத்திரி ஒரு போன் சரக்கு வாங்க போனா டக்குன்னு போயிடுவாங்க. ஐயோ என்னால முடியலப்பா வேற யாராவது அனுப்பணும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா லாபம் அவங்க தூக்கத்தை இழக்க வைக்குது. அதே மாதிரிதான் இங்கேயும். அப்ப நமக்கு இது ஒரு பயங்கரமான லாபம், 5000 வருஷத்துக்கு நாம சேர்த்து வைக்கிறோன்ற அந்த நிச்சய புத்தி இல்லாதனால்தான் என்ன பண்ணிடுறோம், எந்த அளவுக்கு முயற்சி செய்யணுமோ அந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். இப்ப பாபா சொல்றாரு, வாடிக்கையாளர்கள் கை காலி ஆகுற வரைக்கும் அவரை விட மாட்டாராம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கேன்வஸ் சொல்லுவாங்களா, பேரம் பேசுறது. அது மாதிரி வாடிக்கையாளர்கள்ட்ட பேசி எப்படியாவது பொருளை விற்க வச்சிடுவாராம். சோ அந்த அளவுக்கு அனுபவியான ரதத்தை தான் சிவபாபா எடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி ரதமா சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 10 நாளுக்கு மணி வாங்கி தானியங்கள் வாங்கி அனுப்பி வச்சுட்டு இருந்தாராம். அது மாதிரி ஒரு சின்ன பிசினஸா. ஆனா இப்ப பாருங்க உலகத்துக்கே எஜமானர் ஆகிட்டாரு. ஏன்னா இங்க பயங்கரமான வைர வியாபாரம், ஞான வைர வியாபாரம் நடக்குது இங்க. அப்ப இதுலயும் இரவு பகல் இல்லாம அப்ப பாருங்களா, பாபா சொல்றாரு இல்லையா, அந்த பிசினஸுக்கும் இதுக்கும் பிசினஸ் மென்டாலிட்டி உள்ளவங்களுடைய அதையே எடுத்து இதுல வச்சாங்கன்னா செமையா ஆயிடுவாங்கன்றாரு. அதே மென்டாலிட்டி இதுல இருந்துச்சுன்னா. இப்ப பிரம்ம பாபா இரவு பகலாக, அதாவது கிராமத்துல சின்ன வியாபாரம் பண்ணவர் வைரத்துல நம்பர் 1 ஆகி இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா சொல்றாரு பாருங்க, வைஸ்ராய் வீட்டுக்கு கூட ஏதோ அவர் வீட்டுக்கு போற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா யார்கிட்டும் பெர்மிஷன் வாங்காம உள்ள போற அளவுக்கு இவர் மேல நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்கிறாரு. இப்ப இரவு பகலாக அந்த பிசினஸ்ல ஊர்னதுனால அவர் ஆனார். அதே மாதிரி இந்த ஞான வைர வியாபாரத்தையும் சக்திகளை தானமாக கொடுக்கிற மனசா சேவை வியாபாரத்திலையும் அவர் இரவு பகலாக இப்பவும் பரிசாவாக ஊறி இருக்கிறதுனால தான் உலகத்தின் எஜமானராகிறார். அப்ப அந்த சமஸ்காரம் பாத்தீங்களா. அப்ப பிசினஸ், அப்ப நான் வைர வியாபாரின்றது கூட பெரிய சமானம் தான். பிரம்ம பாபாவுக்கு சமமான ஞான ரத்தின வைர வியாபாரி நான் அப்படின்னு நினைச்சா இல்லையா. இப்ப பாபா சொல்றாரு, ஏன்னா இது வியாபார விஷயம் அவ்வளவுதான்றாரு. அங்க எப்படி சின்ன வயசுல
தானியங்களை மணிகளை அனுப்பி வைக்கிறாரு, அதுல சின்சியரா இருந்தாரோ அதே சின்சியரான பிசினஸ்க்கான யுக்தியை வைர வியாபாரத்துல பயன்படுத்தும் போது நம்பர் 1 ஆயிடுறாரு. அதே யுக்தியை இந்த ஞான வைர வியாபாரத்திலையும் யூஸ் பண்ணும்போது உலக எஜமான் ஆயிடுறாரு. பாபா இன்னைக்கு வானில பக்காவான பிசினஸ் மேன் ஆகுங்கன்றார். ஞான வியாபாரம், சக்திகளின் வியாபாரம் இல்லையா? சூப்பரான பாயிண்ட் இன்னைக்கு பாபா சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது ராயலான வியாபாரம், உண்மையான வைரம் இங்க இருக்கிறது. வைரத்துக்கான அப்ப பாபா அங்க சொல்றாரு பாருங்களா, அங்க சாதாரணமா ஒரு தானியம் மணிகளை விற்கும் பொழுதும் இங்க வைரத்துக்கும் விற்கும் பொழுதும் எல்லாமே வியாபார விஷயம் அவ்வளவுதான்ட்டாரு. இது வைரம், அது மணி, அவ்வளவுதான். மற்றபடி அந்த யுக்தி ஒரே யுக்தி, ஆர்வம் ஒரே. ஏன்னா அந்த லாபம் அதுல இருக்கிறது தூங்க விடுறது இல்லைன்றது. சோ அதுதான் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிசினஸ் மேனால இங்க உட்கார முடியாதுன்றாரு. அதுல தான் பிரம்மபாபா எகிரிட்டார் இல்லையா? அவர் உட்கார்ந்தும் காட்டினாரு, அதே யுக்தி இங்கேயும் ஃபாலோ பண்ணி காட்டினாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க, என்னதுன்ட்டு அதுலயே இருப்பாங்க. இப்ப பாபா சொல்ற ரொம்ப அனுபவியாக பாபா இருக்கிறாரு. அழிவற்ற ஞான ரத்தினம்னு இதத்தான் சொல்றோம். இப்ப பாபா சொல்றாரு எந்த அளவுக்கு நீங்க இத புத்தியில தாரணை செய்றீங்களோ. ஏன்னா இன்னைக்கு வானில பாபா ரொம்ப சூப்பரான விஷயத்த சொல்லிருக்கிறல்ல, ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்குது. சோ இத நீங்க புத்தியில எந்த அளவுக்கு தாரணை செய்வீங்களோ இதன் மூலம் நீங்க பல மடங்கு செல்வந்தர்களாக ஆவீங்க. இன்னைக்கு நல்ல யுக்தி இல்லையா? அடுத்த வாரம் இதை நாம பிராக்டிஸ் பண்ணலாம், அல்லது நாளைக்குமே கூட. நான் வைர வியாபாரி, ஒரு வினாடி விடாம வியாபாரம் பண்ணிட்டே இருக்கேன், எனக்கு இரவு தூக்கம் அதெல்லாம் முக்கியம் இல்லை, இது பயங்கரமான வியாபாரம் அப்படின்னு அந்த குஷி ஏற்படுத்தணும், அந்த போதை. பிரம்ம பாபா ஒரு டைம் யாரோ தாதிங்க ஜன்னலத்தை பார்த்தா அப்படி டான்ஸ் ஆடின்னு இருந்தாரோ அந்த குஷியில. இப்ப பாருங்க, அப்ப இதை எந்த அளவுக்கு புத்தியில நீங்க உள் வாங்கிக்கிறீங்களோ, தாரணை செய்றீங்களோ, இதன் மூலம் பல மடங்கு பணக்காரர்களாக ஆவீங்க. சிவபாபா ரத்ன வியாபாரினும் சொல்லப்படுறாரு. அவருக்கு மகிமையும் செய்றாங்க, பிறகு சர்வ வியாபினும் சொல்லிடுறாங்க. மகிமையின் கூடவே நிந்தனையும் செஞ்சிடறாங்க. பக்தி மார்க்கத்தின் நிலை எப்படி ஆகிடுச்சு பாருங்க. எப்ப பக்தி முடிவடையுதோ அப்பொழுதுதான் பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய இறைவன் வருகிறார் அப்படின்ட்டு பாபா சொல்றார். யாரு அதிக பக்தி செய்யறாங்க அப்படின்னும் நிறுவனம் ஆகிவிடுகிறது. அனைவரையும் விட அதிக பக்தி நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க. அவங்க தான் இங்க முதல்ல பிராமணர்களாக ஆகுறாங்க. மீண்டும் பூஜைக்குரியவருக்கான ஆஸ்தி தந்தை கிட்ட இருந்து அடையிறாங்க. ராவணன் உங்களை பூஜாரிகளாக ஆக்கிட்டான், தந்தை உங்களை பூஜைக்குரியவர்களாக ஆக்குறாரு. இது பகவானின் மகா வாக்கியமாகும். பகவான் ஒரே ஒருவர் தான், 2-3 பகவான்கள்லாம் இருக்க முடியாது. பகவானால சொல்லப்பட்டதுதான் கீதை. சிவ பகவானுக்கு பதிலாக கிருஷ்ணரின் பேர் வச்சிட்டதுனால எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விட்டது. நாடகப்படி கீதையின் பெயர் மீண்டும் இப்படி மாறியே ஆக வேண்டும். பிறகு ஹே பதித்த பாவனனே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. தந்தை உங்களை தூய்மையாக்குறாரு. ராவணன் தூய்மை இழக்க வைக்கிறான். ஆக இது புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு தூய்மை புத்தி தேவைப்படுகிறது. பாருங்க, ஒவ்வொரு தடவையும் உங்களை தூய்மை இழக்க வைக்கிறதுக்கு, விகாரத்தின் பக்கம் புத்தியை கவர்ந்து இழுக்கிறதுக்கு புத்தியும் சஞ்சலம் ஆகுது, உங்களை இழுக்கிற மாதிரி சூழ்நிலை அல்லது மனிதர்கள் நடந்துக்கிறாங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? மாயா, ராவணன் என்ன தூய்மை இழக்க வைக்கிறான். தூய்மை இழக்கிறதுனால இங்க என்ன ஆஸ்தியும் இழக்கிறீங்க. சோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு புத்தி உங்களுக்கு தேவைப்படுதுன்றாரு. ஸ்ரீமத் தான் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்ட வழி, உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி எது? இதுதான். ஒரே ஒரு தந்தையுடையதுதான் இந்த ஸ்ரீமத்து. தந்தையின் வழியின் மூலம்தான் இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகியிருக்கிறாங்க. நல்லது அப்படின்னு பாபா வாணி அமைச்சிருக்கிறார். பாருங்க, இந்த ஞானரத்தினம்ட்டு ஒரு பக்கம் அதையும் சொல்லி குஷிப்படுத்திட்டா, அடுத்தது சொல்றாரு
இது எந்த அளவுக்கு தாரணை செய்றீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரன் ஆவீங்க. புத்தியில எந்த அளவுக்கு இதை பதிய வைக்கிறீங்களோ. வைர வியாபாரி ஒரு பக்கம் சிவபாபா ரத்தின வியாபாரின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டா பின்ன ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி சொன்னது பொய்ன்னு ஆயிடுது. சோ ஒரு பக்கம் மகிமையும் பாடிட்டு நிந்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க. பக்தி அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. ஆனா பக்தி எப்ப முடியுதோ அப்பதான் பக்தர்களை காப்பாத்துறதுக்காக தந்தை வராருன்றார். ஏன்னா பக்தியில அவங்க சிக்கிட்டு துக்கத்தை தான் அனுபவிக்கிறாங்க. ஆனா யார் அதிக பக்தி செஞ்சிருக்கிறாங்கன்னு இங்க நிரூபணம் ஆயிடும். பல ஜென்மங்களாக யார் அதிக பக்தி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? யாருக்கு ஃபர்ஸ்ட் பாபா கிடைக்கிறாங்களோ அவங்கதான் அதிக பக்தி. அப்ப பிரம்ம பாபா தான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கிறாரு இல்லையா? சோ அவருக்கு தான் முதல்ல கிடைக்குது. அவங்கதான் இங்க ஃபர்ஸ்ட் பிராமணர்களாக ஆகுறாங்க. மீண்டும் பூஜைக்குரியவருக்கான ஆஸ்தியும் அப்பா கிட்ட இருந்து கிடைக்குது. அப்ப ராவணனுக்கும் பாபாவுக்கும் வித்தியாசம் சொல்றாங்க. ராவணன் உங்களை பூஜாரி ஆக்குறான், பாபா உங்களை பூஜைக்குரியவரா ஆக்குறாரு. இது பகவானுடைய மகா வாக்கியம். பகவான்ன்றது ஒருத்தர் தான். அப்ப அவங்க கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் கீதையில சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. பகவானாலே ஒருத்தரை தான் குறிக்கும். அது சிவனை தான் சொல்றாங்க. ஆனா சிவனுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டு எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் ஆயிடுச்சு. சிவன் சொன்னா இந்த கீதையுடைய ரகசியம் வெளிப்பட்டு இருக்கும். கிருஷ்ணர் சொன்னதுனால எதுவுமே புரிஞ்சுக்காம போயிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு கல்பத்துல நாடகத்தின்படி இப்படித்தான் நடக்கணும், வேற வழி கிடையாது. பதித்த பாவனேன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா பாபா உங்களை தூய்மையாக்குறாருன்னு தானே அர்த்தம். அப்ப தூய்மை இழக்க வைக்கிறது வேற யாரோ, அவன் யாரு? ராவணன். அப்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கும் புத்தி தேவைப்படுது. இப்ப இல்லையா என்ன பண்ணிடுறாங்க? சுகத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறார், துக்கத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறான்னு நினைக்கிறாங்க. சுகத்தை கொடுக்கிறாருன்னா அவர் எப்படிப்பா துக்கத்தை கொடுக்க முடியும்? இல்லையா? ஏதாவது ஒண்ணுதானே கொடுக்க முடியும். ஏன்னா சுகம் ஆப்போசிட் தான் துக்கம். ரெண்டுமே எப்படி இறைவன் கொடுக்க முடியும்? அப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு புத்தி தேவைப்படுது. இந்த ஸ்ரீமத்து தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழி. இதை தந்தை மட்டும்தான் கொடுக்கிற. இந்த உயர்ந்த வழிப்படி நடந்துதான் லட்சுமி நாராயணன் சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகுறாங்க அப்படின்னு வாணி முடிச்சிருக்கிறாரு. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், இந்த ஒரு பிறவியில நீங்க 63 பிறவிகளின் பழைய தேக அபிமானத்துக்கான பழக்கத்தை நீக்கக்கூடிய முயற்சி செய்யணும். ஆத்ம அபிமானியாகி சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆகணும். சோ இந்த பிறவில உங்க நடிப்பு என்னது? இத்தனை 63 பிறவிகளாக உங்களுடைய நடிப்புன்னா, நான் உடல், நான் இன்னாடு, நான் ஆண், நான் பெண், நான் பணக்காரன், நான் புத்திசாலி, இந்த மாதிரியே யோசிச்சுன்னு இருந்தீங்க. ஆனா இப்ப ஆத்மாவுக்கு என்ன பேரு? ஆத்மாவுக்கு ஆத்மா தான் பேருன்ற. சிவனுடைய ஆத்மாவுக்கு மட்டும்தான் சிவன் பேரு, மற்ற அனைத்து ஆத்மாவுக்கும் ஆத்மா தான். சோ அந்த ஆத்மாவுடைய அப்பா பரமாத்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா சொல்றது தான் ஆத்மா கேட்கணும், தனக்குன்னு எந்த வழியும் கிடையாது. சோ அப்படி இருக்கக்கூடிய முயற்சியை இந்த ஒரு பிறவில செஞ்சு 63 பிறவிகளாக தேகம் நினைத்த அந்த பழக்கத்தை அழிச்சிடுங்க. ஆத்மாபிமானியாகி சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆகணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகிறதுக்கான குவாலிபிகேஷன் என்னது? ஆத்மாபிமான நிலை தான். இப்ப வைரத்துக்கு சமமான இந்த உத்தமமான பிறவி, இதுல உங்களுடைய புத்தியை இங்க அங்க அலைய விடக்கூடாது. ஒரு தந்தை ஏக்பல் ஏதோ ஒன்று வரும் ஹிந்தியில், அதாவது ஒருவரின் பலம், ஒருவரின் மேல் உள்ள நிச்சயம் அதான் வெற்றி கொடுக்கின்றார் இல்லையா? அப்ப ஒருவர் மேல் உள்ள நிச்சயம், அந்த பாபாவுடைய மேல உள்ள நிச்சயம் தான் உங்களுடைய பலமேன்றார். சோ அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் பெரிய விஷயம். பாபா 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 பாபா, இதை விட்டுட்டு இங்கேயும் பாபா வராருன்னு சொல்லிட்டு அங்க போறீங்க இங்க போறீங்கன்னு புத்தி அலைஞ்சிருச்சு அவுட்டு. இங்க நம்மளுடைய பலமே அந்த அதான் மம்மா சொல்லுவாங்க, உங்களுடைய பலம், அதாவது எந்த காரணத்தை கொண்டு நாடகத்தின் மீது உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. பாபா மேல, நாடகத்தின் மேல, தன் மேல, மூணுத்தின் மேலயும் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாபா சொல்றாரு,
வைரத்துக்கு சமமான இந்த உத்தமமான பிறவி, இதுல புத்தி அலைய விடாதீங்க. சதோ பிரதானமாகணும். எவ்வளவு தீங்கு உங்களுக்கு நேரிட்டாலும் அதை சகிச்சுக்கிட்டு, அந்த கொடுமைகளை சகிச்சுக்கிட்டு பாபா கிட்ட வந்து முழு ஆஸ்தி அடையணும்ன்ற லட்சியம் தான் வைக்கணும். ஏன்னா அந்த கொடுமை வந்து ஏதோ ஒரு பிரிவில் நம்ம செஞ்சதான் ரிட்டர்ன் வருது. சோ அது அந்த கர்ம கணக்கு முக்கால ஞான ரகசியத்தை தெரிஞ்சுட்டு அந்த ஞான சொரூபமாகி அதை சகிச்சுக்கோங்க. சகிச்சுக்கிட்டாதான் அந்த கணக்கு முடியுது இல்லையா? அதை சகிச்சுக்கிட்டு பாபா கிட்ட வந்து ஆஸ்தி அடையணும். வரதானம்: ஒரு தந்தையுடைய நினைவின் மூலம் உண்மையான சுமங்களையும் அனுபவம் செய்யக்கூடிய பாக்கியவான் ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: யார் மற்ற ஆத்மாக்களின் வார்த்தைகளை கேட்டாலும் கேட்கவே இல்லையோ, மற்ற ஆத்மாக்களை பற்றிய நினைவுகள் மனம் அல்லது கனவிலும் கொண்டு வரவில்லையோ, அதாவது எந்த தேகதாரிகளுக்கும் வசமாகவே இல்லையோ, ஒரு தந்தையை தவிர வேற யாருமே இல்லைங்கிற நினைவுல இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் அழிவற்ற சுமங்கலிங்கிற திலகம் இடப்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட உண்மையான சுமங்களைத்தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. சூப்பரா சொல்றாரு இல்லையா? ஏன்னா இருக்கிறதுல வந்து அப்பா பாபான்னு நம்ம கூப்பிடுறோம். இருக்கிறதுல மிக நெருக்கமான உறவு என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவு தான். சோ பாபாவை கணவனாக ஆக்குறீங்க இல்லையா? அப்ப ராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தின்னுவாங்க இல்லையா? கணவன் எவ்வழியோ அவ்வழிய மனைவி. இன்னும் கூட நிறைய வரும். அப்ப அந்த மாதிரி உங்களுக்கு பாபா சொல்றது மட்டும்தான் கேட்கணும். வேற எந்த ஆத்மாவுடைய வார்த்தையே கேட்டாலும் உங்க காதல அது கேட்கவே கூடாதுன்றது. அப்ப இந்த 24 தடவை பண்ற இந்த பயிற்சியில அது ஒரு சூப்பரா இருக்கும். அப்ப அதுதான் உள்நோக்கு முகம்ட்டு. நான் முடிஞ்சா அது சம்பந்தமா எனக்கு வீடியோ போடுறேன். அப்ப பாபா சொல்றாரு, அப்ப நீங்க பாபா கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, எனக்கு எதிர பாபா இருக்கார், நான் அமைதி சொரூபமாகி அமைதியின் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டு இருக்கிறேன். இதுலயே நீங்க டைம் கவுண்ட் வச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசினாருன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம அதை மாயாவா பாக்குறோம். நான் கவுண்ட் வைக்க விடாம பண்றதுக்கு மாயா. அது உங்களுடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். நமக்கு அது மாயா தான். அப்படி பார்த்தாதான் மைண்ட் அங்க இருக்கும். சோ அப்படி இருக்க என்ன ஆகும்? இவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கவே கேட்காது. ஏன்னா பாபா சொல்ற வழியை ஃபாலோ பண்றது மட்டும்தான் உங்களுடைய சிந்தனையா இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களை பற்றி நினைவுகள் நீங்க கேட்டாதான் அதுக்கப்புறம் இவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்ற நினைவு வரும். சோ யாருக்கு அந்த மனசுலயும் நினைவு வரக்கூடாது, கனவுலயும் நினைவு வரக்கூடாது. அப்படி எந்த தேகதாரியோடைய, அதாவது எப்ப நினைவு வரும்? அவங்க வசமானதான். ஒருத்தவங்க உங்களை திட்டுறாங்கன்னா அது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தா கூட அந்த திட்டத்தின் வசம் ஆயிட்டீங்க, திட்ட வாங்குற வசம் ஆயிட்டீங்க. சோ அதுவுமே தேகதாரியின் வசம் தான். அதே மாதிரி உங்களை புகழ்ந்தா ஐயோ என்ன இப்படி புகழ்ந்தாங்கன்ற அந்த வசம் ஆகுறது, அல்லது உங்களுக்கு இவங்க நல்லா இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, இவங்களுடைய குணம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி பாபா சொல்லியிருக்கிறாரு இல்லையா? நல்ல குணம் இருக்குதுன்ட்டு அவங்க மேல போய் விழுந்துடாதீங்க. அந்த குணத்தை கொடுத்த பாபா கிட்ட புத்தியை நீங்க கொடுத்தது பாபா. அதுதான் பெரிய விஷயம். எனக்கு இந்த பிரதரை பிடிக்கும், இந்த சிஸ்டர் பிடிக்கும், இந்த மாதாஜி நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இன்னொன்னு பாபா சொல்றாரு, வாணி முடிச்சுட்டு வந்தா பாபா இன்னைக்கு சொன்னாருன்றதுதான் உங்க புத்தியில வரணுமே தவிர இந்த பிரதர் இந்த சிஸ்டர் சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலே அவுட்டு அப்படின்னு சொல்ற. அப்ப யாருக்கு எந்த தேகதாரியோடைய வசமும் ஆகாம ஒரு தந்தையை தவிர எனக்கு வேற யாருமே இல்லைங்கிற நினைவுல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அழிவற்ற சுமங்கலினி அப்படின்ட்டு பாபா போட்டு வைக்கிறாராம். கணவனை தவிர வேற எந்த நினைவும் இல்லாதவங்க இல்லையா? சூப்பர். இதுதான் வந்து ஜானகிதாதி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அது அப்ப அவ்வளவு பவர்ஃபுல் ஆனது இல்லையா? பாபா உன்னை தவிர நான் யாரையும் பார்க்க மாட்டேன், கேட்க மாட்டேன். அது பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உங்களுக்கு எதிர பேசிட்டு இருக்கும்போது மைண்டுக்குள்ள இப்படி பேசணும், பாபா உன்னை தவிர நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன், பாபா நீ சொல்ல நான் கேட்கறேன், பாபா உன்னை நான் நினைக்கிறேன், பாபா. இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும் மைண்டு, இல்லைன்னா மாட்டிக்குவோம் இல்லையா? அப்படி யார் ஒரு பாபாவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்ற அந்த நினைவுல நிலைச்சு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அழிவற்ற சுமங்கலி அப்படின்ட்டு நம்மளுடைய அழிவற்ற கணவன் பாபா வைக்கிறார். இப்படிப்பட்ட உண்மையான சுமங்களைத்தான் பாக்கியவான்கள் ஆவாங்க. இல்லைன்னா பாபா சொல்லிருக்கால, எந்த தேகதாரியோடைய நினைவு வந்து கடைசியில கதறி அழுவீங்கன்றாரு. எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அதுலயும்
குழந்தைங்க கூட ஒரு மிகப்பெரிய மாயா தான். ஏன்னா என்னுடைய தம்பி குழந்தைய நான் அப்படி ஸ்லைட்டா கொஞ்சிட்டு வந்து யோகா உட்காந்தோன்னா வரவே வராது. நல்லா கிளியரா தெரியும், அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. சரி, ஸோ அப்ப எல்லாம் அன்பெல்லாம் வைக்கணும், பட் பற்று இருக்கவே கூடாது. பற்று பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இப்ப பாபாவை குழந்தை, அப்ப சர்வ சம்பந்தம் பாபா கிட்ட வைக்கும்போது என்னன்னா, பாபாவை நான் குழந்தை வைக்க பாபாவை கொஞ்சம்ன்ற அந்த உணர்வு மட்டும்தான் இருக்கணும். அப்ப அந்த குழந்தையோட முகம் உங்களுக்கு பதியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் உயர்ந்த பாக்கியசாலி குழந்தைங்க. நான் உண்மையான சுமங்கலி, சூப்பர் சுமானம் இல்லையா, 2-3 சுமானம் கொடுத்துருக்காரு. உள்ள நான் பிரம்ம சமமான வைர வியாபாரி, ஒரு வினாடி கூட அலட்சியமா இருக்க மாட்டேன். அந்த லாபம் என் கண்ணுக்கு தெரியுது. அது அப்ப அந்த லாபத்தின் மீது நிச்சய புத்தி இருக்கும் போதுதான் இரவு பகலாக இந்த ஆத்ம அபிமானம் ஆறதுக்கான முயற்சியில இருக்கும் இல்லையா. சூப்பரா சொல்லிருக்காரு ஸ்லோகன். தனது நிலையை உயர்வானதாக ஆக்கிக்கணும் அப்படின்னா முதல்ல உள்நோக்கு முகமுடையவராகி பிறகு வெளிநோக்கு முகத்துல வாங்க. எவ்வளவு சூப்பரா கொடுக்கிறாரு பாருங்க. உங்களுடைய நிலை உயர்வானதாக ஆகணும் அப்படின்னாலே ஆக்கிக்கணும், அதாவது உங்க நிலை கீழே வந்துடக்கூடாது, அதுதான் உங்களுடைய லட்சியம் அப்படின்னா பாபா சொல்றாரு முதல்ல உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்க, அதுக்கப்புறம் வெளிநோக்கு முகத்துல பாருங்க. உள்ள சொல்றேன், அதுக்குள்ள பாபா ஸ்லோகன்ல சொல்லிட்டாரு. இன்னைக்கே சொல்லியிருக்காரு. அப்ப உள்நோக்கு முகம் ஆகுறது அப்படின்னா இது ஒரு பவர்ஃபுல்லான பாயிண்ட். நான் உள்நோக்கு முகத்துல இருக்கிறேன், வெளிநோக்கு முகத்துல இல்ல அப்படின்னு அர்த்தம். வெளியில என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய மனநிலை மேலே கீழே இறங்கும். ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெளியில இருந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளுக்குள்ள எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தங்க திட்டுறாங்க, திட்டும் பொழுதும் நான் பாபா கிட்ட இருந்து சக்தி எடுத்து இந்த பூமிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வருமானம் கொடுக்க உங்களுக்கு வருமானம் ஆகுது. சோ இதுல மட்டுமே நீங்க கவனம் கொடுக்க எதுவுமே ஆகாது. இன்னொன்னு, இப்ப அவர் எதிர பேசிட்டு இருக்கிறவருடைய வசமா நான் ஆகி இருக்கிறேன்னா அதை செக் பண்ணணும். ஆகி இருக்கிறேன்னா அது காரணம் என்ன, கீழே வந்துட்டேன், நான் பாபா இதே சிம்மாசனத்துல இருக்கிறேன், பாபா எனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நான் செய்யறேன், இந்த வேலை எனக்கு தேவையில்லை, இதுக்கெல்லாம் நான் வெறும் கருவிதான் அப்படின்ட்டு அந்த இதை நீங்க பண்ணிட்டே இருந்துக்கிறீங்க. அப்ப ஒருத்தர்கிட்ட பேச போறதுக்கு முன்னாடி கூட டக்குன்னு முடிவு பண்ணிடணும். ஒருத்தரை பார்க்க போறாங்க இல்ல அவங்க உங்க கிட்ட வராங்கனாலே டக்குன்னு மைண்ட் செம ஸ்பீடா வேலை செய்யணும். இந்த எந்திரன் படத்துல ரோபோ காட்டுவாங்களே, அப்படி எதிர வரும்போது அவர் என்ன ஸ்பீட்ல வராரு எல்லாத்தையுமே டக்குன்னு கம்ப்யூட்டர்ல தெரியுது இல்லையா ஸ்கிரீன்ல. அந்த மாதிரி நமக்கு வெளியில இருந்து வந்தோடனே நாம 24 மணி நேரமா யுத்த மைதானத்துல இருக்கிறோம், மாயா யுத்த மைதானம் இல்லையா. ஒரு நேரம் இப்ப என்ன இருக்குது, சுத்தி இருக்கிற சூழ்நிலை என்ன பண்ண போகுது, நான் இப்ப உடனடியாக ஆயுதத்தை எடுக்கணும். என்ன ஆயுதம், ஏதாவது ஒரு சமானத்தை எடுத்துக்கணும். மேல இருந்துட்டு என்ன சேவை செய்யறேன், நான் இப்ப யாரா இருக்கிறேன், ஆத்மாவா இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், பரந்தாமத்துல இருக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், பாபாவுக்கு எதிர இருந்துட்டு தூய்மை சொருபமாய் தூய்மை எதிர்வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறேன். சோ அப்படியே ஃபுல்லா அதே ஓடிட்டு, அதான் உள்நோக்கு முகம். உள்நோக்கு முகத்துல இருந்துட்டு வெளியில மற்ற காரியத்தை நீங்க செய்யுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய நிலை உயர்வானதாக இருக்கும், பதவியும் உயர்வானதாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. அப்ப நமக்கு தெளிவாகவும் இருக்கும். பாபா சொல்ற சுத்தி நடக்கிற பிரச்சனை உங்களுக்கு விளையாட்ட அனுபவம் ஆகணும், அது உண்மைதான். சோ இதுல ரொம்ப ஆனா நல்லா பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், நிச்சய புத்தி. சோ இன்னைக்கு வாணி யோகத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வாணி. இதே மாதிரி இந்த வாணி சரி, ஏன்னா BK செல்லம்மான்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சென்டர்ல கேள்வி எல்லாம் கேட்பாங்க, மாயா வருது, அவங்களுடைய நிலை எப்பயும் குஷியா இருக்குதா, குஷியா ஒருவேளை குறையுதுன்னா அந்த டைமுக்கு நீங்க என்னென்ன பயிற்சி பண்றீங்க அப்படின்ட்டு. சோ அதையெல்லாம் ஜுவாலாமுகி யோகால பாபா சொல்ற பாயிண்ட்ஸ் வச்சு அவங்க எப்படியெல்லாம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணிருக்கிறாங்க. இந்த வீடியோல அல்லது வேற வீடியோல நான் அதை இணைக்கிறேன் ஆடியோ வாய்ஸ். ஓம் சாந்தி.